லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயினோட ப்ரைஸ் நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த சாப்டரில் வந்து நம்ம தொடர்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸும் இருக்குது. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லோவில் இருந்து பிட்காயினை வந்து பார்த்துருந்தோம். அதாவது என்ன அர்த்தம், இந்த லோ இருக்கும்போது நமக்கு அதிகபட்சம் லோ இங்கே இருந்துச்சு, பையர் இங்கேருந்து மார்க்கெட் இங்கே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த இடம்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அது மாதிரி லாஸ்ட்டு சாப்டரில் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல தான் கேண்டிடேட் அனாலிசிஸ் பண்ணி அந்த சாப்டரை வந்து முடிச்சிருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ சார்ட்டை வந்து நம்ம ரீசெட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு அதிகபட்சம் லோ வந்து இங்கே இருக்குது. ஸோ அதிகபட்சம் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, இப்போ இந்த இடம் போயிட்டு 1 ஹவரோட அதிகபட்ச ஹை என்ன இருக்கோ ஸோ அந்த ஹை போயிட்டு அவுட் சைட் கேண்டில் க்ளீனாக வச்சுருக்கு. அவுட் சைட் கேண்டில் அதுக்கப்புறம் அவுட் சைடு இப்படி க்ளீனாக வச்சுருக்கு. ஸோ அப்போ க்ளீனாக வச்சோடனே நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு இது எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது இப்படியே தொடர்ந்து போனால் எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணக்கூடாது, தொடர்ந்து போகிறது என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்போ அதிகபட்சம் ஏற்கனவே கொண்ட விக்கு, இது விக்கை தாண்டி பாடி போயிடுச்சு. கரெக்டு? அப்போ பாடி தாண்டி பாடி, பாடி தாண்டி பாடி, விக்கு தாண்டி விக்கு, இப்படி போயிட்டே இருக்குது. ஆனால் போகிற மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்போ அதிகபட்சம் பாடி இங்கே இருக்குது, பாடி இங்கே வச்சது, பாடி இங்கே வச்சது, இப்படி வச்சு போயிட்டே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடியை உடச்சி க்ளோஸ் வைக்கக்கூடாது, கரண்ட் கேண்டிலோட 50% தாண்டி கீழே வைக்கக்கூடாது. வச்சதுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம், மார்க்கெட் வந்து செட்டில் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒன்ஸ் பாடி இப்படி ரெட் கலர் கீழே வச்சிருச்சு அப்படின்னா மேலே இருக்கிற இந்த பாடி இந்த விக்கு தாண்டி விக்கு போகலாம், மறுபடியும் பாடி இதை தாண்டி மேலே வந்தால் மட்டும்தான் மேலே போக முடியும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகி கீழே தான் வரும். அப்படி கீழே வரும்போது இந்த கேண்டிலோட அதிகபட்சம் போன பச்சை கலர் கேண்டில் பாடியை தாண்டி பாடியும் அதுக்கப்புறம் கரண்ட் கேண்டில் 50% க்ளோஸும் கீழே வச்சிருச்சு அப்படின்னா அதுவுமே ஒரு 3 கேண்டில் 1 2 3 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பாடி விக்கு உடைக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவு அப்படிங்கிறத நம்ம கேண்டில் அனாலிசிஸில் வந்து கிளியராக பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? சரி, இப்போ இது இன்னும் அப்படியே மேலே போச்சுன்னா, இந்த பை வந்து அப்படியே மேலே போச்சுன்னா எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்த ஃப்ரேமில் அப்கிரேட் பண்ணி வரையணும். இப்போ அப்கிரேட் பண்ணி வரையணும்னா என்ன பண்ணலாம், அதிகபட்சம் 4 ஹவரில் கீழேருந்து மேலே தான் கொண்டு வந்திருக்காங்க. மேலே ஒரு பவுண்ட்ரியே இல்லை, ட்ராப் பண்ணுறதுக்கு பவுண்ட்ரி இல்லை. கீழே வந்தால் எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வேணால் பவுண்ட்ரி ட்ராப் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு அடுத்த ஃப்ரேம் டேயில் போயிட்டோன்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா க்ளீனாக பவுண்ட்ரி இருக்குது. இப்போ அதிகபட்சம் இந்த ஹையிலேருந்து இந்த லோ வரைக்கும் செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதோட 50% வரைக்கும் இதை உடச்சி போனால் மேலே இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத க்ளீனாக நம்ம பார்த்துக்க முடியும். இப்படி தான் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி வரைகிறது, டவுன் கிரேட் பண்ணி வரைகிறது, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சரியா? ஓகே, இப்போ நம்ம 1 ஹவருக்கு இந்த இடத்துல வரைஞ்சோம். அப்போ இது திரும்பி வருது, இப்போ மேலே போயிட்டு போக முடியாமல் வருது. தெரியுதுங்களா? இப்போ டே எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது, ப்ரீவியஸ் கேண்டில் அதிகபட்சம் போன ஹை இங்கே இருக்குது, இங்கே விக்கை தாண்டி விக்கு போயிருக்கு, விக்கை தாண்டி பாடி போக முடியல. இப்போ இன்சைட் கேண்டிலாக க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இதை உடச்சி அதிகபட்சம் பாடி விக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாடி, டேல விக்கு இங்கே இருக்குது. இந்த விக்கு பாடி தாண்டி மேலே அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் இன்னும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ப்ரொசீட் பண்ணால் இங்கே வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இதை தாண்டி இந்த பவுண்ட்ரி தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு, இல்லை கரண்ட் கேண்டிலே 50% தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, இந்த 50% 1 ஹவருக்கும் இந்த டேயோட அதிகபட்சம் ஹை பையர் கொண்டு போனாங்களே அடுத்த 50%, நான் சொன்னேன் அதோட பேஸ் 1 ஹவரோட பேஸ் எங்கே இருக்குது, அங்கே தான் டேயோட 50% இருக்குது. அப்போ இந்த ஏரியாவுக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத க்ளீனாக பார்த்தோம். இப்படி தான் நம்ம கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அனாலிசிஸ்லாம் பார்க்கணும். அப்போ அப்கிரேட் பண்ணி வரையும் போது நமக்கு என்ன தெரியுது, டே இருக்குது, டேயில் அப்கிரேட் பண்ணி வரைஞ்சோன்னா மேலே அதிகபட்சம் போகிறதுக்கு இங்கே வர்றதுக்கு இமீடியட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை பிரேக் பண்ணுச்சுன்னா. ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட 50% இந்த இடத்துல இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட டேயோட 50% இந்த இடத்துல இருக்குது. இப்போ இங்கெல்லாம் வர்றதுக்கு மார்க்கெட் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத க்ளீனாக நம்ம அப்கிரேட் பண்ணி பார்க்குறது, டவுன் கிரேட் பண்ணி பார்க்குறது க்ளீனாக தெரிஞ்சுக்கிறோம். சரியா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் வந்து நம்ம இதை டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கவனிங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்களே கரண்ட்டாக, அதான் நான் சொன்னேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது
டேயோட 50%, இது 1 ஹவரோட 50%. ஸோ அப்போ அல்டிமேட்டாக லோவாக இருக்குது. அப்போ இதை உடைச்சாங்கன்னா மார்க்கெட் எது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதிகபட்சம் இந்த இடம் வரைக்கும் இம்மீடியட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம கேண்டில் அனாலிசிஸ் இங்கே கிளியராக அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே பாடி போச்சு, இந்த ஏற்கனவே இருந்த பவுண்டரி தாண்டி பாடி போச்சு. கவனிங்க, இதை வந்து அல்டிமேட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரே இதாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ கரண்ட்டாக ஓகே, இந்த இந்த 50% இந்த இடம் வரைக்கும் மறுபடியும் வந்து மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 1 ஹவருங்கிறது நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம், 4 ஹவருங்கிறது அங்கே இருக்குது, டேங்கிறது அப்கிரேட் பண்ணி வரைஞ்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதை உடைச்சதுன்னா இந்த இடம். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், கீழேருந்து பையர் கொண்டு போனது, அதுக்கப்புறம் செல்லர் கொண்டு வந்தது எல்லாத்தையுமே வரைஞ்சோன்னா இந்த 50% பவுண்ட்ரி 2 இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இடத்துல சுருங்குது, இதை உடைக்கக்கூடாது மார்க்கெட்டு. புரியுதுங்களா? மேலேருந்து வர்ற மார்க்கெட் இந்த பவுண்டரியை தாண்டி இது இந்த பவுண்டரிக்குள்ளே வந்துட்டு இப்படியே திரும்பிடணும். அப்படி இல்லைன்னா அக்ரெசிவாக கீழே அடுத்த பவுண்டரிக்கு வேகமாக போகும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இப்போ மேலே போகிற மார்க்கெட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? இதை தாண்டி இப்படி தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ மேலே போக முடியாமல் இப்போ கீழே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேட்டர்ன் அனாலிசிஸ் பாருங்கள், மேலேருந்து வந்திருக்கு, கீழே பையர் கொண்டு போயிருக்காங்க. ரெண்டாவது என்ன பண்ணிட்டாங்க, இதோட 25, 50, 75, 100, 50 வரைக்கும் போயிட்டு 50யை தாண்டி பாடி வைக்க முடியாமல் திரும்ப வந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்கும், இந்த பேஸை உடைச்சு அவுட் சைட் கேண்டில் வச்சிரும். இப்படி தான் மார்க்கெட் நடக்கும். அடுத்து ரெண்டாவது வி பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுங்கள், மேலேருந்து வந்திருக்கு, திரும்ப 25, 50, 75, 100 போக முடியாமல் திரும்பி வருது. அப்போ என்ன ஆகும், இந்த பேஸை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அதாவது என்ன அர்த்தம், இந்த இடத்துக்கு வரும்போது மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும். அவுட் சைட் கேண்டில் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த 1-2 கேண்டில் இந்த அவுட் சைட் கேண்டில் மெயின்டைன் பண்ணி உள்ளே தள்ளனா தான். இல்லைன்னா என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த கேண்டில் பாடி விட பாடி. இங்கே கவனிச்சிங்களா, இந்த வி பேட்டர்னோட தலையை உடைச்சா புதுசாக தலை, இதோட இந்த வி பேட்டர்னோட தலை மேலேருந்து வந்து கீழேருந்து பச்சை கலராக மேலே போயிருக்கல, இந்த வி பேட்டர்னோட தலையை உடைச்சா தலை, இப்படி தலையை உடைச்சு என்ன ஆகும், மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். பாடி விக்கு இப்படி கண்டினியூஸாக கீழே வந்துடும். கரெக்டுங்களா? சரி, இப்போ இது கீழே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, இப்போ இங்கேருந்து செல்லர் அதிகபட்சம் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்களோ, இந்த லோ கொண்டு வந்திருக்காங்களே, இந்த லோ வரைக்கும் நம்ம ட்ராப் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணக்கூடாது, இது கீழே தான் போகுதுன்னா இந்த பேஸை உடைச்சு கீழே போகணும். அதாவது என்ன அர்த்தம், இது எக்ஸ்பேண்ட் ஆகி கீழே போகணும். இது அப்படியே வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட் என்னாச்சு, ஒரு 3 கேண்டில் இந்த மாதிரி சஸ்டெயின் ஆகி இப்படி நிற்குதுன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது அதிகபட்சம் வந்தால் முதல்ல இமீடியட்டாக எங்கே வரும், இந்த தூரம் வரைக்கும் வரும். இதை உடைச்சா மட்டும்தான் இந்த பேஸுக்கு போக முடியும். கரெக்டாக? அது மாதிரி மார்க்கெட்டை சுருக்கி வரைய நீங்கள் என்ன பண்ணலாம், கேண்டில் அனாலிசிஸும் பண்ணிகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாடி விக்கு இங்கே இருந்துச்சு, அடுத்து பாருங்கள் இந்த வி பேட்டர்னில் பையர் இது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க, அப்போ பாடி விக்கு இங்கே இருக்குது. இப்போ இதை தாண்டி போனால் மட்டும்தான் இந்த பேஸுக்கு வர முடியும். இப்போ அகெயின் மூணாவது வி பேட்டர்ன் எங்கே போட்டிருக்காங்க, இங்கே போட்டிருக்காங்க. இப்போ பாடி விக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இம்மீடியட்டாக பாடி இங்கே இருக்குது, விக்கு இங்கே இருக்குது அதிகபட்சம். அப்போ இதை தாண்டினா மட்டும்தான் இங்கே வர முடியும். அப்போ இந்த இடத்துல தான் என்ன இருக்குது, கரண்ட்டாக 50%ஓட கவனிச்சிங்கன்னா தெரியும், 50% இந்த செல்லர் கொண்டு வந்த 50% இங்கே தான் இருக்குது. அப்போ இம்மீடியட்டாக பாடி விக்கும் இங்கே தான் இருக்குது. அப்போ இதை உடைச்சு வெளியில் அவுட் சைட் பாடி வச்சா மட்டும்தான், அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து இந்த பேஸுக்கு வர முடியும். இல்லைன்னா இந்த பேஸை தாண்டி மார்க்கெட் என்ன ஆகும், திரும்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இது ஓவரால் இங்கேருந்து இங்கே செல்லர் கொண்டு வந்தாங்க, 50% போயிட்டு வெளியில் போக முடியாமல் திரும்பி வந்துச்சுன்னா என்ன நடக்கும், இந்த பேஸை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், திரும்ப இந்த மார்க்கெட்டில் இந்த பேஸில் வந்து செட்டில் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இந்த இடத்துக்கு வரும்போது கேண்டில் அனாலிசிஸ் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணணும். இப்போ நீங்கள் அவுட்லைனாக பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டுங்களா? இங்கேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்க, இப்போ இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி ஏற்கனவே இந்த 1 ஹவரோட கவனிங்க, இந்த 1 ஹவரோட ஓவரால் 50% இங்கே இருக்குது, இது டேயோட 50% எங்கே இருக்குது. அப்போ இதை உடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பவுண்ட்ரி, இது ஒரு ப்ரைஸ் லைன் 50%, இது ஒரு ப்ரைஸ் லைன். அப்போ இந்த பவுண்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பவுண்ட்ரி வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போனால் தான் மேலே போகும். அப்படி மேலே போக முடியாமல் இந்த பவுண்ட்ரியை உடைச்சது, இந்த 50% உடைச்சதுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், அக்ரெசிவாக கவனிங்க, அடுத்த 50% எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த பேஸுக்கே மார்க்கெட் வந்துடும். இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை வந்து இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் ரீட் பண்ணணும். அதுக்கு போக இதுக்கு பயன்படுற சில இணையான விஷயங்கள் தான் இந்த ட்ரெண்ட் லைன். நான் ஏற்கனவே அதை பற்றி அவுட்லைனாக சொல்லியிருக்கேன். ட்ரெண்ட் லைனை இப்படி நேராக வச்சுக்கோங்க,
நேராக கொண்டு வந்து எங்கே இடிக்குதோ அங்கே நிப்பாட்டிக்கோங்க. இது வந்து ஒரு என்ன சொல்ல, இது மேஜர் ட்ரெண்ட் லைன். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் கவனிங்க, அடுத்த ரெண்டாவது ட்ரெண்ட் லைன் எப்படி வரையலாம்? இது எங்கே இடிச்சிச்சோ அந்த இடம் எடுத்துக்கோங்க, இதுக்கு நேராக வைங்க. இது கொண்டு அடுத்து ரெண்டாவது எங்கே இடிக்குதோ மினிமம் ஒரு 2 கேண்டில்ஸ் எங்கே பாடி இடிக்குதோ ஸோ அந்த இடத்துல நிப்பாட்டிக்கோங்க. இது அடுத்து அடுத்து மூணாவது ட்ரெண்ட் லைன் இன்னும் ஷார்ட் பண்ணி வரையலாம். இது எங்கே லாஸ்ட்டாக அடிச்சோ இங்கேருந்து எடுத்து இதை நேராக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நேராக இந்த கையை நோக்கி இப்படி ட்ராவல் பண்ணுங்கள். இது எங்கே அடிக்குதோ ஸோ என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அங்கே ட்ரெண்ட் லைனை வச்சு இப்படி ட்ரா பண்ணுங்கள். இப்போ ட்ரா பண்ணிங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிறது தான் ஏற்கனவே. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சதுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், அடுத்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இடிக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த ட்ரெண்ட் லைனை இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் ட்ரெண்ட் லைன். அப்போ மார்க்கெட் என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன், ட்ரெண்ட் லைனை உடைச்சு மார்க்கெட் கீழே வருதுன்னா அண்டர் வேல்யூக்கு வந்துட்டு இருக்கு. இது ட்ரெண்ட் லைன் அண்டர் வேல்யூ. அதுக்காக இதுவே அண்டர் வேல்யூவா இங்கே பை எடுத்துடலாமான்னா எடுக்கக்கூடாது. அதுக்கான ப்ரைஸ் லைன்னா இந்த 50%. ட்ரெண்ட் லைன், ப்ரைஸ் லைன், ட்ரெண்ட் லைன், ப்ரைஸ் லைன், ட்ரெண்ட் லைன், இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 50% ப்ரைஸ் லைன், இப்படி இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனு அதை உடைச்சா எங்கே வரும், அது உடைச்சதுன்னா அடுத்து கீழே இருக்கிற ப்ரைஸ் லைனுக்கு போகும்னு அர்த்தம். அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் அதை உடைச்சதுன்னா அடுத்து எங்கே போகும், மேலே இருக்கிற ப்ரைஸ் லைன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கோங்க, இந்த ட்ரெண்ட் லைன் அப்படி நேராக வைக்கிறேன். இந்த ஹை இருக்குன்னா இந்த ஹையை நோக்கி இப்படி ஃபோக்கஸ் பண்ணி இழுத்துட்டு வாங்க. எந்த ஹைக்கு லோக்கு, ஐ மீன் மேலே இருக்குது ஹை, இது லோ. இப்போ நீங்கள் இந்த லோவை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இந்த லோவை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ இதுக்கு நேராக வச்சு அப்படி இழுத்துட்டு வாங்க. அந்த லோவை நோக்கி இழுத்துட்டு வாங்க. எங்கே இடிக்குதோ அங்கே அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு இப்படி இழுத்து விடுங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ட்ரெண்ட் லைன் கவனிங்க, இது ட்ரெண்ட் லைன். இதை உடைச்சா எங்கே வரைக்கும் போகும், அப்போ இந்த ஹைல இருந்து லாஸ்ட்டாக நீங்கள் எந்த லோவை ஃபோக்கஸ் பண்ணீங்க, ட்ரெண்ட் லைன், அந்த லோவுக்கு வரீங்க. அப்போ அதை உடைச்சு மேலே போச்சு அப்படின்னா என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து இதோட 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணக்கூடாது, மறுபடி வந்து கவனிங்க, இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சு கீழே போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். கரெக்டாக இப்படி தான் நீங்கள் ட்ரெண்ட் லைனை வச்சு ரீட் பண்ணணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு 50% இங்கே நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இது 50% இங்கே வரணும்னா என்ன பண்ணக்கூடாது, இங்கேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்க, இதோட 50% இங்கே இருக்குது. இங்கே மார்க்கெட் வரணும்னா என்ன பண்ணக்கூடாது, இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்ததோட 50% தாண்டி மேலே போகக்கூடாது. அப்போ மேலே போகாமல் இருந்தால் தானே கீழே வர முடியும். அதே மாதிரி தான் ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன் ஒரு பாயிண்டில் வச்சுக்கோங்க. எந்த லோவை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த லோவுக்கு இழுத்துட்டு வாங்க. அது 2 கேண்டிலில் மினிமம் பாடியில் இடிக்கட்டும். இடித்தோடனே ஸ்டாப் பண்ணி ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. திரும்ப மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், எந்த ஹைல இருந்து எந்த லோவுக்கு வரைஞ்சிங்களோ அந்த லோவோட 50%, அதுக்கப்புறம் பேஸ் எங்கே இருக்கோ அதை தாண்டி போயிடும். அப்போ ட்ரெண்ட் லைனை உடைக்குதுன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, ஓவர் வேல்யூ நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைனை உடைக்குது மார்க்கெட் அப்படின்னா என்ன ஆகுது, அண்டர் வேல்யூ நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்குன்ற அர்த்தம். அப்போ அண்டர் வேல்யூட ப்ரைஸ் லைன் எங்கே இருக்குது, 50 அன்னது அதுக்கு கீழே தான் அண்டர் வேல்யூன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ 50 நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இது 50 நோக்கி ட்ராவல் பண்ணுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, மேல இருந்து வர்ற மேலே உள்ள அந்த 50% லைனை தாண்டி மேலே உடைக்கக்கூடாது. அப்போ தான் இந்த 50க்கு வரும். அதே மாதிரி தான் இது ட்ரெண்ட் லைனை இப்போ உடைச்சி இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணி வரைஞ்சாச்சு. அப்போ இங்கே இடிக்குது, இந்த ஹைக்கு வரைஞ்சோம், இந்த இடிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணக்கூடாது, இதை தாண்டி மறுபடி இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டிச்சுன்னா என்ன, ப்ரைஸ் லைன் நம்ம இப்படி கவனிங்க, மார்க்கெட் வந்து இப்படி உடைச்சி இந்த ப்ரைஸ் லைனை தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டறதுக்கு அடுத்து வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி இந்த ட்ரெண்ட் லைனில் போய் இடித்து அங்கே வந்து பாடிக்கு வச்சு அதுக்கு மேலே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாமல் என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூ அப்படிங்கிறதுனால மார்க்கெட் என்ன திரும்ப கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நீங்கள் ட்ரெண்ட் லைன், ப்ரைஸ் லைன், ட்ரெண்ட் லைன், ப்ரைஸ் லைன் ரெண்டுமே லைன் தான், ரெண்டுமே மார்க்கெட்டை அட்ராக்ட் பண்ணுறது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன ஏற்கனவே நான் இன்னொரு விஷயம்னு சொல்லியிருக்கேன், ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் எவ்வளவு தூரம் போனாலும் அந்த ட்ரெண்ட் லைனோட அந்த அந்த ட்ரெண்ட் அந்த ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வந்தே தீரும். புரியுதுங்களா? அந்த ப்ரைஸ் லைனை தாண்டி ட்ரெண்ட் லைனை நோக்கி ட்ராவல் பண்ணியே தீரும். அப்படிங்கிறதெல்லாம் நான் பழைய சாப்டரில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்படி தான் நீங்கள் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? அதே மாதிரி ட்ரெண்ட் லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்லைனாக வரையலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதாவது ரொம்ப தூரமாக வரையலாம். இதுதான் ரொம்ப தூரம். கரெக்டுங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் சுருக்கி வரையலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரையலாம். அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், ரொம்ப தூரம்னா என்ன, இந்த ஏ பேட்டர்னுக்கு ஒன்று வரைஞ்சிருக்கோம் ட்ரெண்ட் லைன், ரெண்டாவது ஃபார்மான இந்த ஏ பேட்டர்னுக்கு ஒன்று வரைஞ்சிருக்கோம், அடுத்து மூணாவது ஃபார்மான இந்த ஏ பேட்டர்னுக்கு வரைஞ்சிருக்கோம். தெரியுதுங்களா?
ட்ரெண்ட் லைனுங்கிறது ஒரு பேட்டர்னை தான் கனெக்ட் பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் பேட்டர்ன் படிங்க அப்படின்னு சொல்றது. தனித்தனியாக பேட்டர்ன், ஏ பேட்டர்னா என்ன, வி பேட்டர்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு அங்கே சொல்றது. ட்ரெண்ட் லைனுங்கிறது பேட்டர்னை தான் கனெக்ட் பண்ணும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு பேட்டர்னை இண்டிவிஜுவலாக ரீட் பண்ணுறதுக்கு ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணலாம். பட் ட்ரெண்ட் லைனுங்கிறது அதை வச்சே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ட்ரெண்ட் லைனை உடைச்சதுன்னா ப்ரைஸ் லைனுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். இப்போ மார்க்கெட் வந்து இப்போ ட்ரெண்ட் லைனை உடைச்சிருச்சு அப்படின்னா ப்ரைஸ் லைனுக்கு போக போகுது. கீழே உடைச்சா மேலே உள்ள ப்ரைஸ் லைனுக்கு போக போகுது. மேலே உடைச்சா கீழே உள்ள ப்ரைஸ் லைனுக்கு வரப்போகுது. அதாவது அர்த்தம். கரெக்டுங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, முதல் ட்ரெண்ட் லைனை உடைச்சா அதை விட பெரிய ட்ரெண்ட் லைன் எங்க இருக்கு, அப்போ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும். அதை உடைச்சாதான் அடுத்த விட ட்ரெண்ட் லைனுக்கு வரும். அப்போ ஒவ்வொரு ட்ரெண்ட் லைனை உடைச்சா ப்ரைஸ் லைன், அடுத்து ட்ரெண்ட் லைன், அடுத்து ப்ரைஸ் லைன், அடுத்து ட்ரெண்ட் லைன், அடுத்து ப்ரைஸ் லைன், இப்படி உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மாறி 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 இருக்கும். அதே மாதிரி ட்ரெண்ட் லைனுங்கிறது ஒரு பேட்டர்னை தான் கனெக்ட் பண்ணும். நீங்கள் எந்த ட்ரெண்ட் லைன் எடுத்து வரைஞ்சாலும் அது ஒரு பேட்டர்னை தான் கனெக்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஹைக்கு நான் ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன், இப்படி நேராக வச்சுக்கிறேன். கவனிங்க, நேராக வச்சுக்கிறேன். நான் சும்மா ரஃபாக ஏதோ இடத்துல வந்து இடிக்கிறேன் அப்படின்னா ட்ரெண்ட் லைனை இழுக்கிறேன்னா இங்கே வரையும். இங்கே ரெண்டுல இடிக்குது. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து வந்து திரும்ப போய் இந்த ட்ரெண்ட் லைனில் இடிச்சிருக்கு. அப்போ பாருங்கள், இது ஒரு வி பேட்டர்னை கனெக்ட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி கூட சுருக்கி வரீங்க. இப்போ நான் ட்ரெண்ட் லைன் எப்படி வச்சுக்கிறேன், சும்மா இந்த லோவுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் மெதுவாக கொண்டு வர்றேன். அப்போ என்ன பண்ணுது பாருங்கள், இப்போ இது கூட ஒரு வி பேட்டர்னை தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுது. தெரியுதா? இங்கேருந்து வந்து இங்கே போய் இடிக்குது. இப்படி நீங்கள் என்ன பண்ணாலும் ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு வி பேட்டர்னை தான் கனெக்ட் பண்ணும். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வரீங்க, ட்ரெண்ட் லைனுங்கிறது ஒரு பேட்டர்னை தான் கனெக்ட் பண்ணும். கரெக்டாக? இப்போ இந்த இருக்குது, இந்த இடத்துல நான் இந்த ஹைக்கு நோக்கி கொண்டு வர்றேன். நல்லா இழுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இழுத்து கூட கொண்டு போங்க. நீங்கள் இப்படி மெதுவாக கீழே கீழே கொண்டு வரும்போது எங்கே இடிக்குதோ இங்கே இடிக்குது. இனிமேல் ஒரு 2 கேண்டிலோட பாடியில் இடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இது கூட ஒரு வி பேட்டர்னை தான் கனெக்ட் பண்ணும். கீழே இருந்து போகிறது, மேலே இருந்து போகிறது, எப்படி வரைஞ்சாலும் வி பேட்டர்ன், ஏ பேட்டர்னை தான் ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன். இந்த லைனில் சும்மா ரேண்டமாக வைக்கிறேன், சும்மா மேல் நோக்கி தள்ளுறேன். அப்போ என்ன பண்ணுது பாருங்கள், ட்ரெண்ட் லைன் ஒரு வி பேட்டர்ன், கீழே இருந்து மேலே போகிறது ஏ பேட்டர்ன். அடுத்து பாருங்கள், இங்கே இடிச்சிச்சு. ரெண்டாவது வந்து பாருங்கள், உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ரெண்டாவது அடுத்தும் ஏ பேட்டர்னை தான் கனெக்ட் பண்ணும். இங்கே எவ்வளோ தூரம் போனாலும் அடுத்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து அதான சொல்லியே ஒரு பேட்டர்னை தான் கனெக்ட் பண்ணும். அடுத்து என்ன பண்ணுங்க, இது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி போங்க. இப்போ இந்த அளவு தானே இடிச்சு, இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி போங்க. தெரியுதா? அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ பேட்டர்னை தான் கனெக்ட் பண்ணும். புரியுங்களா? அடுத்து இதை இன்னும் இழுத்துட்டே போங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தும் ட்ரெண்ட் லைன் ஒரு இது போயிட்டு திரும்பி வந்து இதை தொடும்போது ஒரு ஏ பேட்டர்னை தான் கிரியேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு பேட்டர்னை தான் கனெக்ட் பண்ணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்றுக்கும் மேற்பட்ட பேட்டர்ன் சேர்ந்தா அது ஒரு ட்ரெண்டுன்னு சொல்கிறோம். முன்னாடியே நம்ம விஷயமாவே சொல்லிட்டோம், சிம்பிளாகவே சொல்லிட்டோம். ஞாபகம் இருக்கா? அடிப்படையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கேண்டில் சேர்ந்ததுன்னா அது ஒரு பேட்டர்ன். பேட்டர்ன்ங்கிறது ஒரு வேர்டு மாதிரி, ஒரு வார்த்தை மாதிரி. கேண்டில்ங்கிறது ஒரு எழுத்து மாதிரி. அது மாதிரி ட்ரெண்டுங்கிறது ஒரு சென்டென்ஸ் மாதிரின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட கேண்டில் சேர்ந்தா ஒரு பேட்டர்ன். அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட பேட்டர்ன் சேர்ந்தா ஒரு ட்ரெண்டு. அப்போ பாருங்க, இதுல தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ஏ, அதுக்கப்புறம் ஏ வந்திருக்கு, அதுக்கப்புறம் வி, அதுக்கப்புறம் வி, வி, அதுக்கப்புறம் பாருங்க ஏ, அதுக்கப்புறம் பாருங்க வி, அதுக்கப்புறம் பாருங்க ஏ, அதுக்கப்புறம் பாருங்க வி, அதுக்கப்புறம் ஏ. இவ்வளவுதான் விஷயம். இப்போ இது அப் ட்ரெண்ட்னா என்னது? ஏங்கிறதா பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு. இந்த ஏயோட தலையை உடைச்சு மறுபடி ஏ வச்சிருக்கணும். அப்போ இந்த ஏயோட தலை எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதை உடைச்சு மறுபடி மேலே போய் அடுத்த ஏ கிரியேட் ஆகணும். இது ஏ. அது மாதிரி இந்த ஏயோட கவனிங்க, இந்த ஏயோட தலையை உடைச்சு இப்போ இந்த ஏ கிரியேட் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணக்கூடாது, இது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இதோட தலை இங்கே இருக்கு, இந்த தலை வரைக்கும் தான் வந்திருக்கு. தெரியுதா? மறுபடியும் என்ன பண்ணணும், இது அவுட் சைட் பேட்டர்ன் நம்ம சொல்லுவோம். மறுபடியும் பாருங்க, கிளீனாக கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ பாருங்க, திரும்பி இந்த தலை வரைக்கும் வந்திருக்கு. தெரியுதா? கொண்டிருக்கான். மறுபடியும் அவுட் சைட் பேட்டர்ன். அடுத்து வந்து பாருங்க, இந்த தலையை உடைச்சு இப்போதான் இந்த தலையை உடைச்சு முதல்ல மார்க்கெட் வந்து இப்போ இன்சைட் வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுது, இப்போதான் மார்க்கெட் வந்து இன்சைட் பேட்டர்ன் போட ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்குது. இப்படிதான். கரெக்டா? அதே மாதிரி நீங்க பாருங்க, இப்போ இது ஓகே. இப்போ நீங்க இதுல வி பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த வியை கவனிங்க. இந்த வியோட தலை எங்க இருக்கு? இங்க இருக்கு. தெரியுதா?
அப்ப இந்த இந்த இடத்துக்கு செல்லரால கொண்டு வர முடிஞ்சிருக்கா? கொண்டு வர முடியல. அடுத்த வி பேட்டர்ன் பாருங்க. இந்த வி பேட்டர்னோட தலை எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஏ பேட்டர்னோட தலை மேல இருக்கும். தலைனா என்ன? இப்படி ஒரு ஆள் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இது தலை, இது ரெண்டும் காலு. சரி, விங்கிறது என்ன? ஏயோட தலைகீழ். தலைகீழ் தானே வி, தலைகீழா வரைகிறது. அப்ப தலை கீழே நிக்குது, கால் ரெண்டும் மேல இருக்கு, தலைகீழா இருக்கு. அதான அர்த்தம். இது ஏ. அப்ப வி பேட்டர்னோட வி. அப்ப வி பேட்டர்னோட தலை இங்க இருக்கு, இங்க இருக்கு. அடுத்த வி பேட்டர்ன் எங்க இருக்கு? இதோட தலை இங்க இருக்கு. தலை வந்திருக்கா? மறுபடியும் வர முடியல. இங்க இருக்கு தலை. ஃபர்ஸ்ட் வி பேட்டர்னோட தலை இங்க இருக்கு, வந்திருக்கா? வர முடியல. ரெண்டாவது வி பேட்டர்ன். வி பேட்டர்ன்னா என்ன? முதல்ல ஒரு ஏ பேட்டர்னோட தலையை உடைச்சு போகுது. அப்ப என்ன இது? இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஏ பேட்டர்னோட தலையை உடைச்சு போறதுனால எக்ஸ்ட்ரா வி பேட்டர்னா போயிருக்கு. அடுத்து என்ன பண்றோம்? ஏ பேட்டர்ன். ஏ பேட்டர்னோட தலையை உடைச்சு போறதுனால எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன். அடுத்து என்ன பண்றோம்? ஏ பேட்டர்னோட தலையை உடைச்சு போயிருக்கு, ரொம்ப தூரம் போல, மார்க்கெட் என்ன ஆகுது? மறுபடியும் திரும்புது. இது வந்து என்ன பண்றோம்? இன்சைட் பேட்டர்ன். பேட்டர்ன் வந்து உள்ளுக்குள்ள வருது. அப்ப தலை வியோட தலை இங்க இருக்கு, அடுத்து இங்க இருக்கு, அடுத்து இங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? கவனிங்க. அப்ப இந்த மேல உள்ள ஏயோட தலையை உடைச்சா வியோட தலைக்கு வரும். இந்த ஏயோட தலையை உடைச்சா அடுத்து வியோட தலைக்கு வரும். அப்ப இந்த ஏயோட தலையை உடைச்சா வியோட தலைக்கு வரும். இவ்வளவுதான் மார்க்கெட். புரியுதா? இப்படி கிளீனா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் வந்து கிளியரா ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இது எல்லாமே என்ன நடக்கும்? நமக்கு ஓவரால் வந்து 25, 50, 75, 100 கிரியேட் பண்றதுனால நம்ம என்ன பண்றோம்? சிம்பிளா இப்படி வரைஞ்சு அது கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன இருக்கோ, அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன ஹை இருக்கோ அதை சிம்பிளா வரைஞ்சு அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணிட்டு இப்படி ஒவ்வொரு தலையா நம்ம பார்க்காம இது 25, இது 50, இது 75, இது 100ன்னு சுவிட்ச் போட்டா லைட் எரியற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ புரியுதா? இவ்வளவுதான் விஷயம். இப்போ இதை உடைச்சு நான் இப்போ உள்ளுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலா சொல்லி கொடுத்தேன். அந்த வயரிங் மெக்கானிசம் நம்ம சொல்லுவோம்ல, சுவிட்ச் போடுவோம், லைட் எரியணும்னா போர்டை கலட்டி பார்ப்போம், அதுக்குள்ள வயரிங் மெக்கானிசம் இருக்கும் இல்லையா? ஏன் எரியல, என்னாச்சு, ஏதாச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா? அதை தான் நம்ம என்ன பண்ணேன், இப்போ நான் டீட்டெயிலா உங்களுக்கு காமிச்சேன். புரியுதா? அப்போ இதுக்குள்ள பாருங்க, நிறைய பேட்டர்ன் இருக்கும். குட்டி குட்டி ஏ பேட்டர்ன் இருக்கா? கவனிங்க. இங்க ஏ, இங்க ஏ. கவனிங்க, இதுக்குள்ள ஏ, இதுக்குள்ள ஏ. இந்த தலையை உடைக்காம ஏ நிறைய போட்டிருக்கு. அப்போ இதுக்கு பேர் இன்சைட் பேட்டர்ன். மறுபடியும் தலையை உடைச்சு ஏ, மறுபடியும் தலையை உடைச்சு ஏ. பாருங்க, அது மாதிரி கீழே இறங்கி வரதுல ஏ இருக்கும். இது பாருங்க, இப்படியே இறங்கிட்டே இருக்கா? அதாவது என்ன அர்த்தம்? நீங்க ரெண்டு தான் பார்க்கணும். ரெண்டே விஷயம் சுருக்கமா பார்க்கணும். இப்போ ஒரு ஏ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ஒரு வி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்த ஏ பேட்டர்னோட தலையை உடைச்சிருக்கா அப்படிங்கிறதா மேட்டர். புரியுதா? தலையை உடைச்சிருக்கா? இன்னும் அவுட்லைனா பார்க்கணும். இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் வி பேட்டர்னை மட்டும் பிரத்யேகமா பார்த்தீங்க. கவனிங்க, வி பேட்டர்னை பிரத்யேகமா பார்த்தீங்க. இது 25, இது 50, இது 75, இது 100 பிரத்யேகமா பார்த்தீங்க. ஏ பேட்டர்னோட தலையை உடைச்சிருக்கா? தலையை மட்டும் நீங்க ரொம்ப சீரியஸா பாருங்க. அதாவது ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது. ஒருத்தன் பேரு ஏ, ஒருத்தன் பேரு வி. புரியுதுங்களா? ஸோ அப்ப என்ன அர்த்தம்? ஒரு தலையை டச் பண்ணா ஒரு பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் போட்டி. இவனும் ட்ரை பண்றான், இவனும் ட்ரை பண்றான், இவனும் ட்ரை பண்றான், இவனும் ட்ரை பண்றான். அப்ப என்ன அர்த்தம்? போட்டி என்ன தெரியுமா? கவனிங்க. போட்டி என்னது? ஒரு ஏ பேட்டர்னோட தலை இங்க இருக்கு. கரெக்டா? வி பேட்டர்னோட தலை இப்படி இருக்கு. வி பேட்டர்ன் இப்ப கரண்டா கிரியேட் ஆகி இப்படி போயிட்டு இருக்கு. இந்த மார்க்கெட் போய் இவன் போய் இந்த வி பேட்டர்ன் ஏயோட தலையை தொடுறானா? கரெக்டா? அது மாதிரி இந்த ஏ, அப்ப இது போயிட்டு திரும்பி வந்தா ஏ தானே வரணும். போயிட்டு திரும்பி வந்து இவன் இவனோட தலையை தொடுறானா? இதான் மார்க்கெட்ல நடக்கிற சண்டை. புரியுதா? இப்ப இது ஏற்கனவே ஒரு ஏ இருக்கு. மார்க்கெட் வந்து இப்ப இங்க இருந்து மேல மெதுவா வியா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இது திரும்பி வந்து இந்த தலையை தொடக்கூடாது. இவன் மேல போறவன் இந்த தலையை தொட்டா தான் மேல போவான். இவன் கீழே தான் வரப்போறானா? இவன் வந்து இந்த தலையை தொட்டா தான் கீழே தான் வரும். தொட்டா தான் கீழே வருவான். இப்ப புரிஞ்சா? கவனிங்க. அதே தான் இப்ப மார்க்கெட்ல நடக்குது. கவனிங்க. இப்ப அதான் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இங்க இருந்து ஒரு ஏ ஃபார்ம் ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? மேல போறான்னா இவனோட தலையை தொடணும். கரெக்டா? இவனோட தலையை தொடரும். அப்ப இங்க இருந்து மேல ஏ பேட்டர்ன் போட்டு போயிட்டே இருக்கிறவன் என்ன பண்ணக்கூடாது? இந்த தலையை வந்து தொடக்கூடாது. இந்த தலையை வந்து தொடக்கூடாது. அப்ப இது ஏயோட தலை, இது ஏயோட தலை, இது வியோட தலை. இந்த தலையை இவன் வந்து தொடக்கூடாது. அப்ப இவன் இந்த தலையை வந்து தொட்டானா இவன் உடைச்சு கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தலையை வந்து கடைசி வரைக்கும் தொடாம இருக்கிற வரைக்கும் தான் இவன் மேல போய் இந்த தலையை ஏயோட தலையை தொடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் மார்க்கெட். இது புரிஞ்சதுன்னா நீங்க மார்க்கெட்டை ரீட் பண்ணலாம். சரியா? சரி. அப்ப இந்த இந்த விளையாட்டு நடந்துட்டு இருக்கிற இடையில நமக்கு என்ன பண்ணுவாங்க?
இடையில ஒரு பிரேக் விடுவாங்கல்ல, ஒரு கிரிக்கெட் மேட்சோ வாட் எவர் இட் இஸ், என்ன மேட்ச் நடந்தாலும் இடையில ஒரு பிரேக் விடுவாங்கல்ல, ஒரு கொஞ்சம் பிரேக் விட்டு அதுக்கப்புறம் கேமை கண்டினியூ பண்ண சொல்லுவாங்கல்ல, அந்த பிரேக்கு தான் இந்த 50% லைன். அப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஒட்டுமொத்த ஏயோட 50% லைன் என்ன இருக்கு? இப்போ இதுல வந்து ரெண்டு வரும். ஒன்று கவனிங்க தெரியும், இங்க ஒன்று இருக்கு, இங்க இருந்து பையர் கொண்டு போனது. ஏன்னா இது ரெண்டு சேர்ந்ததானே ஏ. இங்க இருந்து பையர் கொண்டு போனாங்க, திரும்ப செல்லர் கொண்டு வந்தாங்க. அப்ப இது ரெண்டு சேர்ந்ததானே ஏ. அப்ப என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து பையர் கொண்டு போனதுக்கு ஒன்று வரைங்க, இங்க இருந்து செல்லர் கொண்டு போனதுக்கு வரைங்க. இதோட இதோட நிப்பாட்டிக்கோங்க. அப்ப இது ரெண்டுக்கும் லைன் இருக்குல்ல, ரெண்டு லைன். இந்த ரெண்டு லைன் தான் பிரேக்கிங் லைன். புரியுதா? அப்ப என்ன பண்றான், கீழ இருந்து பையர் இந்த தலையத்தோட கொண்டு போறான். கொண்டு போகும்போது கேம்ல விளையாட்டுல பிரேக் இருக்கும் இல்லையா, இந்த இடம் ரீச் பண்ணிட்டாங்கன்னா பிரேக்கிங் பாயிண்ட். இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடி மேட்சை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி தான். அப்போ இந்த 50% லைன் தான் என்ன பண்ணும், பிரேக்கிங் பாயிண்ட். புரிஞ்சா? இப்போ பிரேக்கிங் பாயிண்ட். சரி, அப்போ அடுத்து என்ன பண்ணக்கூடாது, கீழே அடுத்த பிரேக் எப்போ வரும், அப்போ இங்க இருந்து பையர் மறுபடியும் கொண்டு போறாங்களே, இப்போ இந்த இது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அப்போ என்ன இருக்கு, இங்க பிரேக்கிங் பாயிண்ட் இங்க இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங்க, நான் தெளிவா சொல்றேன். ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் பையர் கொண்டு போனாங்க, அதுக்கு ஒரு 50% வரைஞ்சிட்டோம். இப்போ இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க, இதுக்கு வரைஞ்சிட்டோம். அப்போ இது மொத்தமாக சேர்த்து ஏ பேட்டர்னுக்கு முதல்ல டெவலப் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஏ பேட்டர்னில் கேம் ஸ்டார்ட். கேம் ஸ்டார்ட்னா இப்போ என்ன அர்த்தம், பவுண்ட்ரி இங்கே இருக்கு. பவுண்ட்ரி பண்ணிச்சிங்கன்னா தெரியும், ரெண்டு லைன் இருக்கா, பவுண்ட்ரியா இருக்கு. அப்போ இங்கே வரைக்கும் வந்துட்டு இப்போ திரும்பி இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ ஏற்கனவே உள்ள பவுண்ட்ரி இது, பிரைஸ் லைன் இது, இது ரெண்டு இருக்கு. அப்போ இது என்ன போகுது, இப்போ கேம் ஸ்டார்ட். அப்போ இங்கே இது ஏ, ஏயோட தலை இங்கே இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, இது முன்னாடி வி எங்க இருக்கும் ப்ரீவியஸா, இந்த இருக்குல்ல வி, இதோட வியோட தலை இப்போ கரண்டா இங்க இருக்கு. அப்ப இது மேலதான் போகணும்னா என்ன பண்ணணும், இந்த இதை தலையை தொடக்கூடாது. தொட்டுச்சு அப்படின்னா, தொட்டுட்டு அவுட் சைட் கேண்டில் வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வெளியில இது வச்சுட்டாங்கன்னா இன்னும் செல்லர் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம். அப்ப கேம் ஸ்டார்ட். இப்போ என்ன பண்றாங்க, பையர் இதோட தலையை தொடுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி போற போது பிரேக்கிங் பாயிண்ட் என்னது, ரெண்டு பேருக்கும் இந்த இடத்த தொட்டாங்கன்னா மறுபடியும் மார்க்கெட்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப இது மேல போகுதுன்னா இப்ப மறுபடி செல்லருக்கு எங்க ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்கும், அப்ப இங்க இருந்து எவ்வளவு தூரம் மேல போயிருக்காங்களோ இங்க வரைக்கும், இப்போ இனிஷியலா போயிருக்காங்களே 50% தாண்டி இனிஷியலா போயிருக்காங்கன்னா அவங்களோட பிரேக்கிங் பாயிண்ட் என்னது, கீழே. கவனிச்சு பாருங்க. இப்போ நீங்க சீரியஸா கவனிச்சீங்கன்னா மார்க்கெட் புரியும். இப்போ இது பாருங்க, இப்போ இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு, இது பக்கத்துல இருக்கிற நாலு. இப்போ இதுதான் ஸ்ட்ராங் பவுண்டரி, இதுதான் மார்க்கெட்டை சுருங்குதுன்னு சொல்றோம். தெரியுதா? இப்போ சுருங்கி மார்க்கெட் வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணிருக்கு. அப்போ இதை தாண்டி அக்ரெசிவா போயிருக்கா, அக்ரெசிவா போனா மட்டும்தான் இந்த தலையை தொட முடியும். இதை தாண்டி அக்ரெசிவா கீழே வந்துருச்சுன்னா இந்த தலையை இவன் தொட்டுருவான். இதைத்தான் நம்ம சொல்றது. கரெக்டா? இவ்வளவுதான் மார்க்கெட். இப்படிதான் அந்த மார்க்கெட்டோட கேம் மாறி மாறி நடக்கும். அடுத்து என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் கேம் ஸ்டார்ட். அப்ப என்ன பண்ணும், ஏ பேட்டர்ன் முடிஞ்சு கவனிங்க. இப்ப வி பேட்டர்ன். அப்ப வி பேட்டர்ன் என்ன இருக்கு, ஏ தலையை தொட்டான்னா அவன் என்னன்ட்டான், ஏ ஜெயிச்சிட்டான், ஐ மீன் வி ஜெயிச்சிட்டான். அப்ப வி ஜெயிச்சிட்டான்னு தானே அர்த்தம். ஏன், இங்க ஏயோட தலையை வி போய் தொட்டுட்டான், அப்ப வி ஜெயிச்சிட்டான். இப்போ மார்க்கெட் என்ன ஆகும், அடுத்த கேம் ஸ்டார்ட். இப்ப கப்பு யார்கிட்ட இருக்கு, வீட்ட இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா இப்ப விக்கு வரையணும். அதான் அர்த்தம். அப்ப வியோட கவனிங்க, மேல இருந்து செல்லர் கொண்டு வந்ததுக்கு வரையணும், அடுத்து கீழ இருந்து பையர் கொண்டு போனதுக்கு வரையணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, வி பேட்டர்னுக்கு வரைஞ்சிட்டோமா. இப்போ வி பேட்டர்னுக்கு வரைஞ்சோம்னா கவனிங்க, இப்போ கேம் ஸ்டார்ட். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பவுண்ட்ரி, அதாவது என்ன அர்த்தம், இந்த ஏற்கனவே இருக்கிறது இப்போ கரண்டா வரைஞ்சது, இந்த பவுண்டரியை தாண்டி உள்ள வந்துட்டாங்கன்னா இந்த 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப என்ன இருக்கு, இப்ப கேம் ஸ்டார்ட். ஏ கொண்டு வர்றாங்க, எங்க எது கொண்டு வர்றாங்க, இந்த வியோட தலையை தொடுறதுக்காக ஏ ட்ரை பண்றாங்க. சரியா? அப்ப இந்த வியோட தலையை தொடுறதுக்கு ஏ ட்ரை பண்றாங்க அப்படின்னா கவனிங்க, இப்ப ஏ ட்ரை பண்றாங்கன்னா இப்படி இவ்வளவுதானே இருக்கு, பாதி இருக்கு. இப்ப இதை கொண்டு வந்தா தானே ஏயா மாறும், அதனாலதான் ஏ ட்ரை பண்றாங்கன்னு சொல்றோம். அப்ப என்ன பண்ணணும், இதை வந்து தொடரணும்னா இங்க வந்து தொடணும் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த பவுண்டரி இருக்குல்ல, இதுதான் பேஸ்ன்றோம். இந்த பேஸை தாண்டி வெளியில போய் அவுட் சைடு வைக்க கூடாது. வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் என்ன இருக்கு, மறுபடியும் என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே இருக்கிற ஏ இங்க இருக்கு, தலை இங்க இருக்கு, பி வந்து தொட்ட மாதிரி. அப்ப இவங்க டெவலப் ஆகி போனா மறுபடியும் இது என்னவா மாறும், இது இப்ப இங்க இருந்து இங்க போனது ஏயா கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கு. அப்ப இது டெவலப் ஆச்சுன்னா ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இது வியா மாறி
மறுபடி போய் இந்த தலையை தொடக்கூடாது. தொட்டுட்டாங்கன்னா வெளியில அவுட் சைட் கேண்டில் போட்டாங்கன்னா மறுபடி ஏ தான் ஐ மீன் பி தான் ஜெயிப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். இதை ஒரு கேமா பாருங்க. இதை ஒரு கயிறு எடுக்கிற போட்டியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், எளிமையா சொல்லித் தர்றேன். ஒரு ஒரு சாதாரண மக்களுக்கு கூட இதை புரியுற மாதிரி என்ன சொல்லித் தர்றேன், ஒரு கேம் மாதிரி சொல்லித் தர்றேன். ஒரு கயிறு இருக்கிற மாதிரி சொல்லித் தர்றேன். கேம்ல 2 டீம் இருக்கு. ஒரு டீமோட பேரு ஏ, ஒருத்தனோட பேரு ஏ, இன்னொருத்தனோட பேரு வி. இதுல போட்டி என்ன, ஏயோட தலைய வி தொடுறானா, வியோட தலைய ஏ தொடுறானா, இதுதான் இப்போ கேமு. அப்ப இது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். இது ஒரு கேமா பாத்தீங்கன்னா அப்ப என்ன போகுது, கேம். அப்ப கேம் எடுக்கும்போது அந்த கேம்ல என்ன கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த ஹை அண்ட் லோ அண்ட் ஹையை கனெக்ட் பண்ணி நீங்க வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 50% பவுண்டரி கிடைக்கும். அப்ப 50% பவுண்டரி கிடைக்குன்னா அப்ப ஆப்போனண்ட் வந்து முதல்ல அந்த ரெஸ்டிங் பாயிண்ட்டுக்கு வருவான். அந்த ரெஸ்டிங் பாயிண்ட் வரைக்காவது கொண்டு போக பார்ப்பான். அப்ப அதை தொட்டானா பாதி அதுக்கு ஒரு பாதி பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அதனாலதான் 50. அப்ப அந்த ஏயோட தலையவே தொட்டுட்டானா அதுதான் நம்ம என்ன சொல்றோம், 100 அப்படின்னு சொல்றோம், பேஸ்ன்றோம். அப்ப இன்சைட் பேட்டர்ன், அவுட் சைட் பேட்டர்ன், ஃபெயில்டு பேட்டர்ன், இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் பாயிண்ட வச்சு தான் நம்ம சொல்றோம். அப்ப என்ன இருக்கு கவனிங்க. இப்ப அதாவது ஃபெயில்டுனா என்ன, தோத்து போயிட்டான்னு அர்த்தம். அப்ப கவனிங்க, இப்ப இங்க இருந்து போன இது ஏ இப்ப வர்றான், இதோட 25 இருக்கு, இதோட 50 இருக்கு, இதோட 75 இருக்கு, இதோட 100 இருக்கு. அப்ப என்ன இருக்கு, அப்ப இங்க வரைக்கும் வந்து 25ஓட வரைக்கும் தான் ஏ கொண்டு வர முடிஞ்சு. இப்படியே மறுபடி வி போய் இதோட ஏயோட தலையே தொட்டுட்டான்னா ஏ என்ன பண்ணிட்டான், ஏ தோத்து போயிட்டான் தான் அர்த்தம். அதனாலதான் இந்த பேட்டர்னுக்கு பேர் ஃபெயில். ஃபெயில்ல என்னது, தோத்து போறது, ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, பாஸ் பண்ணல ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்றோம்ல, அதனாலதான் இதுக்கு பேர் ஃபெயில்டுன்னு வச்சிருக்கோம், ஃபெயில்டு பேட்டர்ன். அப்ப எந்த பேட்டர்ன், ஏ பேட்டர்ன் ஃபெயில் ஆயிருச்சு, ஏ தோத்து போயிட்டான் இந்த கேம்ல, ஏ தோத்துட்டான். ஏன் தோத்துட்டான், இந்த ஏ வந்து இந்த 50% தாண்டி இந்த தலையை தொட முடியல. அப்ப அது கொஞ்சம் தூரம் வந்தான், அது 25 வரைக்கும் வந்தான், இல்ல 50 வரைக்கும் வந்தான், இல்ல இவ்வளவு தூரம் வந்தான், இல்ல இவ்வளவு தூரம் கூட வந்தான், அது மேட்ரு கிடையாது. இதை தாண்டி வெளியில அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் ஏ ஜெயிச்சிருக்கான். தலையை தாண்டி தொடணும் கரெக்டா, அப்பதான் ஏ ஜெயிச்சிருக்கான்னு அர்த்தம். இல்லைன்னா ஏ தோத்து போயிட்டான்னு அர்த்தம். இதை தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு விளையாட்டா உங்களுக்கு சுருக்கமா சொல்லித்தரேன். புரியுதா? இப்ப நான் அவுட்லைனா அதை தான் இவ்வளவு நாளா விஷயமா சொன்னேன். இப்ப இங்க இருக்கு, இங்க இருந்து பையர் போனா அது மாதிரி செல்லர் இங்க இருந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இதுல 50% லைன் இருக்கு. அப்ப முதல்ல என்ன இருக்கும், இந்த பேஸை உடைக்க முடியலன்னா இங்க வந்துரும் அப்படின்னு நம்ம சொன்னது. அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா போக 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 இப்ப இங்க வரைவோம். இப்ப பாருங்க, இப்ப செல்லர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, திரும்ப ஒரு பையர் ஒரு அரை பாயிண்ட் எடுத்தான். கவனிங்க, வி விங்கிறது அரை பாயிண்ட் எடுத்தான். மறுபடியும் என்ன பண்ணிருக்கான், ஏயும் அரை பாயிண்ட் அளவுக்கு எடுத்துட்டு இருக்கான். போட்டி கடுமையா இருக்கு. இவனும் அரை பாயிண்ட் எடுத்துட்டான், இவனும் அரை பாயிண்ட் எடுத்துட்டான். இவன் தலைய இங்க இருக்கு வந்து தொடணும், இவனோட தலை இங்க இருக்கு, இவன் போய் தொடணும், இவன் வந்து தொடணும். அப்ப ஆனா என்ன நடக்குது, அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள அரை பாயிண்ட் மாறி மாறி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்கும், மார்க்கெட்டு அடுத்து இந்த பவுண்டரி, இந்த 3 பச்சை கலர் லைட் இருக்குல்ல, இதை தாண்டி மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மேலே போக முடியும், பாடி வச்சாதான் போக முடியும். அதே மாதிரி இதை தாண்டி ஸ்ட்ராங் மீன்ஸ் என்ன அர்த்தம், ஒரு ஃபெயில்டு கேண்டில் வைக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்கா, ஃபெயில்டு கேண்டில்னா என்ன, அந்த ப்ரைஸ் லைனை தாண்டி 50% பாடி மேலே இருக்கணும், அக்ரெசிவா இருக்கணும், அதான் ஃபெயில்டு கேண்டில். இப்போ இதை பாருங்க, இப்போ இதை தாண்டி இவன் வெளியில பாடி வச்சிருக்கான், ஃபெயில்டு, 50% பாடி உள்ளதான் இருக்கு. அப்போ அடுத்த பாடியும் ஃபெயில்டு, அடுத்த பாடி இன்சைடு இன்சைடு இன்சைடு. இவன் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 50% பாடி வச்சுட்டான். வச்சா கூட என்ன நடந்திருக்கு, அடுத்த பாடி 100% அவுட் சைடு அக்ரெசிவ், தலையை தொட்டுட்டான். இப்படிதான் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு 2 கேண்டில் 3 கேண்டிலா நீங்க ரீட் பண்ணணும். இப்போ மார்க்கெட் நான் என்ன ஏற்கனவே என்ன சொன்னேன், இந்த மாதிரி மார்க்கெட் சுருங்குது அப்படின்னா ஈக்குவல் ஃபைட் நடக்குதுன்னு அர்த்தம். ஏன் கவனிச்சிங்களா, 50% லைன் இங்க இருக்கு, ஈக்குவலா ஃபைட் நடக்குது. அவனான்னு ஃபைட் நடந்துட்டு இருக்கு. இவனும் அரை மார்க் எடுத்துட்டான், அவனும் அரை மார்க் எடுத்துட்டான். இன்னி என்ன நடக்கும், இன்னி ஜெயிச்சே ஆகணும். இன்னி போட்டி வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். ஏன்னா 2 பேருமே நல்லா ரெஸ்டிங் எடுத்துட்டாங்க, ரெஸ்டிங் பாயிண்ட்ல விளையாடுறாங்க. இப்ப என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து இன்னி போட்டி கடுமையா இருக்கும். ஏன், இந்த பவுண்டரியை தொட்டா என்ன இருக்கு, பாதி மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப பாதி மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த பாதி இன்னும் பயங்கரமா இருக்கும். அதை நீங்க கவனிங்க, இது மொத்தமா எவ்வளவு கேண்டிலோ, அடுத்து இது இங்க இருந்து போன கேண்டில் பாருங்க, இதுக்கப்புறம் இது மொத்தமா சேர்த்து எவ்வளவு கேண்டில் இருக்கோ இதுல கால்வாசி கேண்டிலுக்குள்ளே அடுத்து மேட்ச் முடிஞ்சு போயிடும். அதனாலதான் நான் சொன்னேன், சுருங்குற மார்க்கெட் ரொம்ப ஆபத்து அப்படின்னு நான் சொன்னேன். புரியுதுங்களா? இந்த வீடியோலாம் நீங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றதான், விலை மதிப்பு இல்லாது
நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு புரியும். கவனிங்க. அப்போ என்ன தெரியுதா? இப்போ என்னாச்சு? இதை மொட்டையா அப்படியே விட்டுருங்க. அப்போ என்னாச்சு? இந்த ஏ பேட்டர்னோட தலையை உடைச்சு வி ஜெயிச்சிட்டாங்க. ஏன்? இந்த தலையை போய் தொட்டுட்டாங்க. இப்போ ஜெயிச்ச உடனே என்ன பண்ணக்கூடாது? மறுபடியும் கேம் ஸ்டார்ட். இப்போ என்ன பண்ணக்கூடாது? மறுபடி இப்போ இதுக்கு வரையறோம். கரெக்டா? இப்போ இதுக்கு வரையறோம். இதுக்கு வரைஞ்சாச்சா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த பேஸ் இப்போ இதோட இங்க இருக்கு. ஏற்கனவே இருந்த பேஸ் இங்க இருக்கு. இந்த பேஸை தாண்டி உள்ளுக்குள்ள மார்க்கெட் வந்துருச்சுன்னா திரும்ப இந்த பேஸை உடைக்க கூடாது. அப்போ என்ன ஆகும்? கேம் ஸ்டார்ட். இப்போ என்னணும்? இந்த இதுக்கு வரணும். இப்போ முதல்ல என்ன பண்ணணும்? இப்போ மறுபடியும் கேம் ஸ்டார்ட். இந்த வி பேட்டர்னோட இப்போ கவனிங்க. இந்த வி பேட்டர்னோட தலை இங்க இருக்கு. இப்போ ஏற்கனவே இருந்த ஏ பேட்டர்னோட தலையை தாண்டி இப்போ அகைன் மார்க்கெட் வந்துட்டு இருக்கு அப்படின்னா என்ன ஆகுது? இன்சைடா வந்துட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்கும்? கேம் ஸ்டார்ட். இப்போ மறுபடியும் இப்போ இங்க தலை இங்க இருக்கு. இப்போ தலை இங்க இருக்கு. இப்போ இதோட 50% இங்க இருக்கு. அப்போ என்ன ஆகுது? இதை நோக்கி இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இது கீழே தான் வரப்போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது? இந்த தலையை தாண்டி வெளியில அவுட் சைடு வைக்கக்கூடாது. வச்சுச்சுன்னா என்ன ஆகுது? மறுபடியும் வியும் போய் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக அந்த மேட்சை முடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ இது கொண்டு வர்றதுக்கு இதுக்கான ரெஸ்டிங் பிளேஸ் எங்க இருக்கு? கவனிங்க. இங்க இருந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதுக்கு வரைகிறோம்னா அப்போ இதோட ரெஸ்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு 50%. இதை தாண்டி வெளியில அவுட் சைடு வச்சுட்டாங்கன்னா அதுக்கு பையர் பையருக்கு ஒரு பாயிண்ட் இப்படி கூட நீங்க வச்சுக்கோங்க. வி பேட்டர்ன் ஏ பேட்டர்ன் கூட வைக்க வேண்டாம். பையர் செல்லர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ பையர் அரை பாயிண்ட் எடுத்துட்டாங்க. அரை பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா முழு பாயிண்ட் நடக்கிறதுக்கு அடுத்து அக்ரெசிவா இருக்கும். அக்ரெசிவ்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல தான் டிசிஷன் எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? இவன் அரை பாயிண்ட் எடுத்துட்டான். நம்ம மேட்சை நம்ம அரை பாயிண்ட் எடுக்கணும்னு செல்லர் நினைப்பாங்க. இல்லைன்னா மேட்சை முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிறதுல அக்ரெசிவா கடுமையா பிரச்சனை நடக்கும். அப்போ முடிக்கும் போது என்ன நடக்கும்? மார்க்கெட் இந்த பேஸுக்கு வந்துடும். இந்த பேஸை தலையை தொட்டுருவாங்க. அவ்வளவுதான் விஷயம். அப்போ தலையை தொட்டா அடுத்த பெரிய மேட்ச், சின்ன மேட்ச், பெரிய மேட்ச், ரொம்ப பெரிய மேட்ச் அப்படிலாம் நடக்கிறதுல சின்ன டோர்னமெண்ட். அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாநில அளவில் நடக்கிறது. அடுத்து ஒரு ஸ்டேட் முடிஞ்சுன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு இன்டர் ஸ்டேட்ல நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரி வைஸா நடக்குதுல்லையா? அப்படி மேட்ச் சின்னது பெருசு சின்னது பெருசுன்னு இருக்கு இல்லையா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஷார்ட் டேர்ம் மேட்ச், மிட் டேர்ம் மேட்ச், லாங் டேர்ம் மேட்ச். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் அளவில் நடக்குது. இதே ஒரு 5 மினிட் 15 மினிட்ல அளவில் இந்த வி பேட்டர்ன் ஏ பேட்டர்னோட அந்த மேட்ச் நடக்கிறது ஷார்ட் டேர்ம் மேட்ச். இதே ஒரு 1 ஹவர் 4 ஹவர் அளவுக்கு நடக்கிறது மிட் டேர்ம் மேட்ச். இதே ஒரு டே வீக் மந்த் இந்த அளவுக்கு நடக்கிற மேட்ச் லாங் டேர்ம் மேட்ச். அப்போ ஒரு மந்த்லி சார்ட்டை எடுத்து இதே பவுண்டரியை நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா மார்க்கெட் லாங் டேர்மாக என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது, அல்ட்ரா லாங் டேர்ம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக வச்சு மார்க்கெட்டை பார்க்கறது. அது மாதிரி ஒரு 1 ஹவர் 4 ஹவர்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு மிட் டேர்ம் மேட்ச் மாதிரி. ஓவரால் நான் சொல்கிறேன் மிட் டேர்ம் மேட்ச் மாதிரி. அப்போ மிட் டேர்ம்னா மார்க்கெட்டை கொஞ்சம் தூரத்தில் பார்க்கறது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு 5 மினிட் 15 மினிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா மேட்ச். அதெல்லாம் ரொம்ப க்ளோஸா உள்ளூர் அளவில் நடக்கிற மேட்ச். உள்ளூர் அளவில் ஒரு ஊருக்குள்ளே 2 கிராமம் சேர்ந்து நடக்கும். அப்படி நடக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட அளவில் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் ஷார்ட்டா மேட்ச். அதுக்கப்புறம் ஒரு மாநில அளவில் இன்டர்ஸ்டேட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிட் டேர்ம் மாதிரி. அது மாதிரி ஒரு கண்ட்ரி வைஸாக நடக்கும். அது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் மேட்ச், பெரிய மேட்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இவ்வளவுதான் மார்க்கெட்ல நடக்கும். அப்ப நீங்க மொத்தமா என்ன பார்க்கணும்? வி பேட்டர்னோட தலை, ஏ பேட்டர்னோட தலை. இவன் போய் இவன் தலையை தொடுறானா, அவன் அவன் தலையை தொடுறானா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுவீங்க? அடுத்து அதோட 50%ங்கிறது ரெஸ்டிங் பாயிண்ட். எத்தனை 50% மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு 50% தான் நடக்குது. அப்ப இது ரொம்ப ஓரளவு என்னது? உள்ளூர் மேட்ச் மாதிரி. அப்ப இந்த இடத்துல பாருங்க 1 2 3 50% இருக்கு. இந்த இடம் பெரிய மேட்ச், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்றதுக்கு பையரும் செல்லரும் கடுமையா போராடுவாங்க. இந்த இடத்துல யுத்தம் பயங்கரமா இருக்கும். அப்ப இதை உடைச்சு அக்ரெசிவ் கேண்டில் வெளியில வைக்குதா, மேல வைக்குதா, கீழே வைக்குதான்னு மேட்ரு. மேல கீழே வைக்கிறத பொறுத்து அடுத்த 2 3 கேண்டில் மெயின்டைன் ஆச்சுன்னா இந்த தலையை தொடர்றதுக்கான மேட்ச்ல இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரிதான் இவங்க ஜெயிச்சாங்கன்னா மேட்ச்ல இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படியான விஷயங்கள் தான் நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமா பார்க்குறோம். இதை தான் நீங்கள் அப்கிரேட் பண்ணி பார்க்கணும், டவுன்கிரேட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி மார்க்கெட்டாக பார்க்காம நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையாவோ ஒரு படமாவோ நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம்னா ஈஸி. அதனால தான் எதை படித்தாலும் ஒரு அனிமேட்டடாக, ஒரு வீடியோவா, ஒரு ஒரு கதையா, ஒரு ஸ்டோரியா நீங்கள் படிச்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தையோட சுபாவமே என்னது? சின்ன குழந்தைக்கு எப்படி சொன்னா புரியும்? படமா சொன்னாதான் புரியும். APPLE ஆப்பிள் புரியாது. ஆப்பிளை காமிச்சு இது என்னது அப்படின்னு கேட்டா ஆப்பிள்னு சொல்லணும். இது என்னது ஆரஞ்சுன்னு கேட்டா ஆரஞ்சுன்னு சொல்லும். அதனாலதான் சின்ன குழந்தையா இருக்கும்போது படம் தான் புரியும். படம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வயசாக APPLEன்னு படிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் வயசாச்சுன்னா அந்த ஆப்பிள்ல என்னென்னலாம்
என்ன இருக்கு, என்னென்னலாம் விட்டமின் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, அதை படிக்கும். இன்னும் பெரிய வயசாச்சுன்னா ஆப்பிளை பத்தி ரிசர்ச் பண்ணும். இன்னும் வயசாச்சுன்னா ஆப்பிளை பத்தி மருந்து கண்டுபிடிக்கும். இப்படி என்னென்னமோ இருக்கு இல்லையா? ஆப்பிளை பத்தி ரிசர்ச் பண்ணும். ஆப்பிளை இன்னும் வந்து என்ன சொல்றது, அந்த ஆப்பிள வந்து இன்னும் நிறைய நிறைய மோடுல கூட புதுசா கிரியேட் பண்றது கூட என்னென்ன அந்தந்த டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ இதெல்லாம் வளர 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 அதெல்லாம் அனலிஸ்ட், ரிசர்ச், ரிசர்ச்சர்னு சொல்லுவாங்க, அனலிஸ்ட்டும்பாங்க. அதெல்லாம் அந்த ஸ்டேஜ். ஆனா இனிஷியலா என்ன ஸ்டேஜ், என்ன வேணும்? ஆப்பிளை பார்த்தா ஆப்பிள்னு சொல்ல தெரிஞ்சா போதும். கரெக்டா? அதுக்கப்புறம் அதை வந்து வச்சு ஆராய்ச்சி பண்றதுலாம் பின்னாடி பண்ணிக்கலாம். அப்ப அதே மாதிரிதான் நீங்க இப்ப இனிஷியலா ஒரு சார்ட்டை பார்த்தா என்ன சொல்ல தெரியணும்? முதல்ல இது தெரியணும், இது ஸ்டோரியா சொல்ல தெரியணும், ஸ்டோரியா கனெக்ட் பண்ண தெரியணும். இதைத்தான் நான் சொல்லி தர்றேன். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எல்கேஜி தான் மார்க்கெட்டுக்கு. நீங்க என்னென்னமோ படிச்ச மாதிரி தெரியும், ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவீங்க, ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணுவீங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்க என்னாலும் அந்த ஆராய்ச்சியில சக்சஸ் பண்ணணும், அப்பதானே புண்ணியம். அப்ப சக்சஸ் பண்ணல, பணம் சம்பாதிக்கல அப்படின்னா அந்த ஆராய்ச்சி வேஸ்ட். அந்த ஆராய்ச்சி எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு கேண்டில் ஸ்டிக் படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், என்னென்னமோ படிச்சிருக்கேன்றீங்களே, டெக்னிக்கலா எஸ்எம்சி படிச்சேன், ப்ரைஸ் ஆக்ஷன் படிச்சேன், என்னென்னமோ படிச்சேன்றீங்க, பணம் சம்பாதிக்கிறீங்களா? இல்ல, அப்ப உங்க ஆராய்ச்சி வேஸ்ட். புரியுதா? வெறுமனே ஆராய்ச்சி மட்டும் பண்ணிட்டு இருந்தா எப்படி குடும்பத்தை ஓட்டுவீங்க? அதனால இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாங்க, முதல்ல இருந்து படம் பார்த்து படிப்போம். ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குமோ, எது என்ன இருக்கும், படம் பார்த்து கதை சொல்லுங்க அப்படின்னு தானே இருக்கும். அதனாலதான் இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப படம் இருக்கு இங்க, நான் இதை வந்து ஒரு கதையா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப என்ன ஆகும், நீங்க என்னத்த படிச்சாலும், புரியுதா? 4 மாடு இருந்துச்சு, 4 மாடும் சிங்கம் ஒண்ணு வந்துச்சு, 4 மாடும் தனித்தனியா இருக்கும்போது ஒவ்வொரு சிங்கமா தூக்கிட்டு போயிருச்சு. இப்ப அந்த 3 மாடும் பிளான் பண்ணுச்சு, இல்ல மிச்சம் இருக்கிற மாடெல்லாம் பிளான் பண்ணுச்சு, நம்ம நம்ம தனித்தனியா இருக்கிறதுனாலதான் சிங்கம் நம்ம தூக்கிடுது, அதனால நம்ம எல்லாரும் ஒண்ணா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, சிங்கத்தை விரட்டிருச்சு. இதைத்தானே நம்ம கதையா படிச்சிருக்கோம். இந்த கதை இன்னைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா இடையில படிச்ச தியரியா படிச்ச எத்தனையோ விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் எப்பவுமே கதையா படிக்கணும். அதனால தான் சின்ன குழந்தை இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மொபைல் ஃபோனை கொடுத்தீங்கன்னா உலகத்தை மறந்து உட்காந்துருக்கும். அது இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்குது. அதை பறிச்சா அழுகுது. காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு பேச தெரியாது குழந்தைக்கு. ஆனாலும் என்ன ஆகுது, அந்த அனிமேட்டட் அந்த கதை அதுக்கு பிடிச்சிருக்கு, அதோட கனெக்ட் ஆகுது, அதுக்கு புரியுது. புரியுறதுனால தானே மொபைலை மணிக்கணக்கா வச்சிருக்கு, இல்லாட்டி தூக்கி போட்டு வேலையை பார்க்குமே. அப்போ அது புரியுது. அப்போ சின்ன குழந்தைக்கு கூட என்ன புரியுது? கதை புரியும், படம் புரியும், மொழி புரியாது, வார்த்தை புரியாது, எழுத்து புரியாது. அப்ப இந்த மாதிரி கதையாவே நீங்க ஒரு விஷயத்த படிச்சு வச்சுக்கிட்டீங்க, ஒரு படத்தை பார்த்து கதை சொல்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அந்த படத்துல உள்ளதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதை தான் நான் இந்த சேனல்ல உங்களுக்கு சொல்லித்தர ட்ரை பண்றேன். அதனால நீங்க ஒவ்வொரு இதையும் அடிப்படையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நீங்க தெளிவா கத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பாய்க்கிறோம். ஒரு சார்ட்டை வந்து நீங்க ஈஸியா ரீட் பண்ண முடியும். கரெக்டா? கவனிங்க. அதே மாதிரி இப்ப என்ன நடந்திருக்கு, அதிகபட்சம் கவனிங்க. ஏற்கனவே பையர் இங்க கொண்டு போயிருக்காங்க, செல்லர் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்றோம். கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன இருக்கோ அதை கனெக்ட் பண்ணுங்க. ஏ பேட்டர்னா இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த பவுண்டரியை மார்க்கெட் கீழே உடைக்க கூடாது. கவனிங்க, இவ்வளவுதான் மார்க்கெட். அப்ப இந்த பவுண்டரியை மார்க்கெட் உடைக்க கூடாது. இதான் இவங்களோட தலை, இவங்களோட தலை இங்க இருக்கு, இது ரெஸ்டிங் பாயிண்ட். அப்ப கீழே இருந்து மேல போயிட்டு இருக்கு. அப்ப பாருங்க, இந்த இதுக்குள்ள விக்கு வரலாம், பாடி கூட வரலாம், இதை தாண்டி வெளியில அவுட் சைட் பாடி வரக்கூடாது. அப்ப இது ரெஸ்டிங் பாயிண்ட். இப்ப மார்க்கெட் இதை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கு. கோல்டு சிம்பிள், சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. கோல்டு இதை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இதை தாண்டி தலை வச்சா மட்டும்தான், தலை வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, இதை கீழே தாண்டி தலை வைக்க கூடாது. அப்ப இதை தாண்டி தலை வச்சா மட்டும்தான் இந்த தலையத்தோட வாய்ப்பு இருக்கு. இப்ப இல்லைன்னா என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து இதை தாண்டி கீழே இது இப்படி போயிட்டு திரும்ப இதுக்கு கீழே வெளியில வச்சுன்னா இவன் ஸ்ட்ராங் ஆயிடுவான். மேல தலை வச்சு அப்படியே அதை மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் பையர் ஸ்ட்ராங் ஆவான், இல்லாட்டி செல்லர் ஸ்ட்ராங் ஆயிடுவான். இப்போ என்ன இருக்கு, மேல போயிட்டு திரும்ப வந்து கவனிங்க, இதோட 50% தாண்டி தலை வைக்காம இப்ப பையர் போயிட்டு இருக்கான். அப்ப இங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வைக்கணும், அதை வைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா என்ன பண்ணணும், இன்னும் உடச்சு உடச்சு பார்த்தா என்ன பண்ணணும், இதோட 50% இங்க இருக்கு, இதை தாண்டி தலை வச்சா மட்டும் தான் இங்க போக முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், மார்க்கெட் இதை தாண்டி கீழே இந்த 50% தாண்டி கீழே தலை வைக்கக்கூடாது, வச்சுச்சுன்னா இந்த பேசிக்கே வந்துடும். இவ்வளவுதான். இந்த கேமை வந்து ரொம்ப சுருக்கமா பாக்குறோம். அதாவது என்ன, ஒரு 50 மேட்ச் இல்ல ஒரு 20 ஓவர் மேட்ச் இருக்குன்னா என்ன பண்றோம், ஒவ்வொரு பாலா அனலைஸ் பண்றோமா, ரன் ரேட் எவ்வளவு இருக்கு, ஓ இவ்வளவு இருக்கு, அப்ப இந்த ஓவர்ல இத்தனை ரன் எடுத்திருக்கான், அப்ப இன்னும் இத்தனை 2 பால் இருக்கு, இந்த 2 பால்ல இவ்வளவு ரன் எடுக்கணும் இந்த ஓவருக்கு, அப்பதான் இந்த மேட்ச் ஸ்மூத்தா போகும். அப்ப இந்த 2 ஓவர்ல 2 பால் இத்தனை ரன் எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். கரெக்டா? மார்க்கெட்ல எதிர்பார்க்கிறோமா இல்லையா? அதே மாதிரிதான் 50% லைன் இங்க மேல போகணும், அடுத்து கீழே வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம்.
அப்ப அது எப்ப தெரியும்? 2 பால் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் எத்தனை ரன் அடிச்சிருக்கான்றது. நம்ம 4 ரன்னு தேவைப்பட்டா நல்லா இருக்கும்னு நினைப்பான். அவன் 8 ரன் அடிச்சிட்டான்னா என்ன ஆகும்? இல்ல ஒரு 6 அடிச்சிட்டான்னா என்ன ஆகும்? சூப்பர், அப்ப மேட்ச் பாசிட்டிவாவே போயிட்டு இருக்கு, அப்ப ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இப்படி நம்ம அனலைஸ் பண்றோம் இல்லையா? ஒரு கேமை எப்படி அனலைஸ் பண்றோம் அதேதான் இதுவும். இவன் தலையை தொடுவானா, இவன் அவன் தலையை தொடுவானா, இப்படிங்கிறதா மேட்ரு. அப்ப இவன் குட்டியா ஒவ்வொரு காமன் நேரம் இப்ப இந்த ஏ பேட்டனோட தலையை தொடுறானா, இந்த வி பேட்டனோட தலையை தொடுறானான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இன்னும் பெருசா இந்த வி பேட்டன் இந்த இதோட தலையை தொடுவானான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப தூரமா இந்த பேட்டனோட தலையை தொடுவானா அப்படின்றத பார்க்கணும். அப்ப இதுதான் என்ன சொல்றோம், கேண்டில். ரொம்ப குட்டியா பார்த்தா கேண்டில் அனாலிசிஸ். புரியுதா? அது பாருங்க. அப்ப அது மாதிரி ரொம்ப கொஞ்சம் பெருசா பார்த்தா பேட்டர்ன் அனாலிசிஸ், இன்னும் கொஞ்சம் பெருசா பார்த்தா ட்ரெண்ட் அனாலிசிஸ். இவ்வளவுதானே மேட்ரு. இவ்வளவுதான் மேட்ரு, அவ்வளவுதான். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்ப இதை கவனிங்க. இப்ப லாஸ்டா 2 கேண்டில் கூட எடுத்துக்கோங்க. இப்ப லாஸ்ட் 2 கேண்டில் என்ன இருக்கு, இது அப்படியே வரைங்க. இப்ப இந்த கேண்டில் இங்க இருக்கு, இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு தூரம் போச்சு. அப்ப தலை இங்க இருக்கு, இங்க இருக்கு. புரிஞ்சா? இப்போ இப்ப இந்த 2 கேண்டிலோட 50% எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணக்கூடாது, இவன் இவன் வந்து இவன் தலையை தொட்டக்கூடாது, செல்லர் ஜெயிச்சிருவான். அப்ப இவன் பையர் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், இப்ப பையர் இங்க இருக்கான், இப்ப இவனோட தலை இங்க இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த தலையை உடைச்சு தலை வைக்கணும், மேல போகும். இவன் போனவன் அடுத்தடுத்த கேண்டில் இப்படி வந்துடலாம், வந்தா 50% வரைக்கும் கூட வரலாம். இதை தாண்டி வந்துட்டான்னா இவன் ஜெயிச்சிருவான். சரியா? இவ்வளவுதான் மேட்டர். அப்ப இதையே நம்ம ஒரு கேண்டில் அளவுல என்ன பண்றோம், பேட்டர்ன் அளவுல பாருங்க. இப்ப லாஸ்டா இருக்கிற பேட்டர்ன் எங்க இருக்கு, வந்து கவனிங்க, வி பேட்டர்ன் அதிகபட்சம். அதாவது என்ன அர்த்தம், இவ்வளவுதான் பேட்டர்ன். இங்க இருக்குல்ல, கீழே வந்து மேல போயிருக்கான், கீழே வந்து மேல, கீழே வந்து மேல, அடுத்து என்ன இருக்கு, மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கான். இப்போ தெரியுதா? அப்ப என்ன பண்ணும், மேல வந்து கீழே போயிட்டான். இப்ப இவன் தலையை இவன் தொட போறான். அதான அர்த்தம். 50% தாண்டி மேல நிக்கிறான் இந்த பேட்டர்னோட. அதாவது என்ன அர்த்தம், ஏ இப்படி வரைங்க, அடுத்து ஒரு வி. 2 பேருக்கு தானே போட்டி, ஒரு ஏயும் வியும் வரைஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் விஷயம். பெரிய ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு ஏ வரைஞ்சுக்கோங்க, ஒரு வி வரைஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். லாஸ்டா என்ன இருக்கோ அதை வரைங்க பாருங்க. அப்ப இது ஏ தானே அர்த்தம். லாஸ்டா அந்த அந்த படம் பார்த்து கோட்டை இணைக்கிறீங்க. படம் தெரியுதுல்ல, கண்ணுக்கு பச்சையா சிகப்பான்னு தெரியுதுல்ல, இந்த இடத்துல இங்க இருந்து இதை மேல கொண்டு போங்க, திரும்ப இங்க இருந்து இங்க வருதுல்ல, இதை கீழே இவ்வளவு தூரம் கொண்டு வாங்க, இவ்வளவு தூரம் வந்துச்சு இல்லையா? அப்ப ஏயோட தலை இங்க இருக்கு, இங்க இருக்கு, மார்க்கெட் இங்க இருக்கு, இல்ல ஏயோட தலை இங்க இருக்கு. இப்ப பாருங்க, அடுத்து என்ன பண்ணுங்க, வி வரைங்க. இங்க இருக்கு, வி இங்க இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணிருக்கு, இந்த ஏ வரைஞ்சிட்டு இருக்கையில அப்ப வி மறுபடியும் வி எப்படி ஃபார்ம் ஆகும், வியோட பாதி இங்க நிக்குது. இப்படி மெல்ல 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 போய் 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 என்ன பண்றான், இந்த ஏயோட தலையை இவன் தொட்டுட்டான். இவன் அப்ப என்ன ஆயிடுச்சு, பையர் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். இப்ப அடுத்து என்ன வரீங்க, அடுத்து மார்க்கெட்ல என்ன இருக்கு கவனிங்க. கவனிங்க, அடுத்து மார்க்கெட்ல என்ன இருக்கு. இப்ப லாஸ்டா என்ன இருக்கு, வி வரைஞ்சாச்சு, வி ஜெயிச்சிட்டான். வி கிட்ட கப்பு இருக்கு. அப்ப இந்த கப்பை மெயின்டைன் பண்ணா ஏயோட தலை இங்க, வியோட தலை எங்க இருக்கு, எங்க இங்க இருக்கு. அப்ப இவன் என்ன பண்ணக்கூடாது, இந்த ஏ வந்து இப்படி வளர்ந்து 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 இவனோட தலையை தொடக்கூடாது. சரி, அப்ப அடுத்து என்ன பண்ணணும், இண்டிவிஜுவல் முடிச்சு இன்னும் கொஞ்சம் பெரிய மேட்ச். அடுத்து என்னது, பேட்டர்னை இன்னும் கொஞ்சம் பெருசா வரைங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எங்க இருக்கு, வி இங்க இருக்கு. ஒவ்வொரு வியாவும் வரைஞ்சிங்கன்னா தெரியும். கவனிங்க, இது ஒரு வி, அடுத்து இது ஒரு வி, ஒரு சிகப்பு கலர் வந்து பச்சை கலர் வந்திருக்கணும், வி, அடுத்து வி. அப்ப இந்த தலையை தொட்டுட்டான். அப்ப அடுத்த மேட்ச் எங்க நடக்கும், இதுக்கு இந்த மேட்ச். அப்ப எங்க இருக்கு, இங்க இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, இதுக்கு இங்க இருக்கு. அப்ப இது இவ்வளவுதான். இதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப கேண்டிலா பாக்குறோம், பேட்டர்னா பாக்குறோம். இப்போ ஓவரால் சல்லுன்னு எங்க வரணும், ட்ரெண்டுக்கு வரைஞ்சு இப்படி வெயிட் பண்றோம். இப்ப பாருங்க, மேட்ச்ல என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்போ ஏயோட இந்த தலை ஏ இருக்குல்ல, அதுக்கு மேல ட்ரெண்ட் ஓவரால் பெருசு, ஏயோட தலையை தொடருக்கு போறான். அப்ப போகும்போது என்ன ஆயிடுச்சு, ரெஸ்டிங் பாயிண்ட தாண்டிட்டான். என்ன பண்ணக்கூடாது, மேல போறவனா இருந்தா கவனிங்க, இப்ப கீழ இருந்து மேல இருந்து செல்லர் கொண்டு வந்தான். இப்ப பையர் போய் தொட போயிட்டு இருக்கான். புரியுதா, செல்லரோட தலையை தொட போறான். அப்ப என்ன பண்ணக்கூடாது, இந்த 50% தாண்டி கீழே வரக்கூடாது. இந்த பவுண்டரிக்குள்ள வரலாம், இதுக்குள்ள பாடி கூட வைக்கலாம். இதை தாண்டி வெளியில அவுட் சைட் பாடி வச்சானா இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் மார்க்கெட். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான், மேல போறான். அப்ப மேல போனா என்ன பண்ணணும், இப்ப கரண்டா இப்ப இதை தாண்டி மேல, இப்ப ஏற்கனவே பாடி விக்க வச்சால, விக்க தாண்டி விக்கு போகணும், பாடி தாண்டி பாடி போகணும், விக்க தாண்டி விக்கு போகணும், பாடி தாண்டி பாடி போகணும். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுங்களா? இதைதான் கேண்டில் அளவுல பாக்குறோம், இதைதான் பேட்டர்ன் அளவுல பாக்குறோம், இதைதான் ட்ரெண்ட் அளவுல பாக்கணும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா இதை ரீசெட் பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சு என்னெல்லாம் இருக்கோ அதை கனெக்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இங்க இருந்து கொண்டு போனா, இங்க இருந்து கொண்டு வந்தான். அப்ப என்ன பண்ணணும், இப்ப இதை தாண்டி இந்த பேஸை உடைக்க முடியாம இப்ப வெளியில போயிட்டு இருக்கான். பாருங்க, அக்ரெசிவா வச்சானா அடுத்த 3 கேண்டில்ல தெரிஞ்சிடும், 1 2 3 வச்சுட்டான். திரும்ப என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துக்குள்ள விக்கு வரலாம், பாடி வரலாம். இந்த 2 லைனுக்குள்ள இதை உடைச்சு கீழே பாடி போயிடக்கூடாது. விக்கு எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம் கீழே.
ஏன்னா விக்குங்கிறது ஆப்போசிட் கலர், கீழே இருக்கிற விக்கு பையருக்கு சொந்தம். அப்போ பையர் தான், ஏன்னா பையருக்கான மேட்ச் தான் இப்போ நடக்குது. ஏன்னா ஏற்கனவே செல்லர்கிட்ட கப்பு இருக்கு, அந்த செல்லர்கிட்ட இருக்கிற கப்பை இப்போ பையர் போய் வாங்கணும், ஜெயிச்சா வாங்குவான். இல்லாட்டி என்ன ஆகும், அடிச்சு மறுபடியும் கீழே தள்ளி வெளியில அவுட் சைடு வச்சுட்டானா மறுபடியும் கப்பு செல்லர்கிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன நடக்குது, மேலே போகுதுன்னா இந்த 50% நோக்கி வருது. அப்போ இங்கே பவுண்டரி இருக்கு. அப்போ பையருக்கும் செல்லருக்கும் நடந்த 50% எல்ல கோடு இங்கே இருக்கு. இதை தாண்டி, அதாவது என்ன அர்த்தம், இதை தாண்டி இங்கே போனால் மட்டும்தான் இங்கே போக முடியும். இதை வந்து நீங்கள் ஒரு கதையாக புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கயிறு இழுக்கிற போட்டி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா ஏயோட தலையை தொட்டாதான் ஏ ஜெயிக்கான், வியோட தலையை தொட்டாதான் வி ஜெயிக்கிறான். பையரோட தலையை தொடணும், யார் தொடணும், செல்லர் தொடணும். செல்லரோட தலையை யார் தொடணும், பையர் தொடணும். கரெக்டா? இதான் மேட்ச்சு. அப்போ இதுக்கு பாதி பாயிண்ட், இதோட மிட் பாயிண்ட் இது, ரெஸ்டிங் பாயிண்ட் இது. இங்கே தான் டிசிஷன் எடுப்பாங்க. டிசிஷன் மீன்ஸ் இங்கே தான் யுத்தம் கடுமையாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க, இது ஒரு நாடு, இது ஒரு நாடு, இந்த நாட்டில் வந்து படையெடுத்து போருக்கு போகிறாங்க, புரிஞ்சுங்களா? போருக்கு போகும்போது என்ன ஆகுது, இது இல்லை, இது எதிரி நாட்டுக்குள்ளே நுழையணும், இந்த இடத்துல யுத்தம், இங்கே தான் ஆப்போசிட் கண்ட்ரியோட, கவனிங்க, ஆப்போசிட்டோட என்ட்ரன்ஸ் கேட்டு, இங்கே தான் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்டெப்தான அரண்மனை. அப்போ இந்த 3 பவுண்டரியை தாண்டி இவங்க போய் தொட்டால் தான் தொட முடியும். அப்போ இதை தாண்டிட்டாலே ஆப்போசிட்டோட படம் இந்த இடத்துல நிற்கிது. அப்போ இவனை உடச்சி ஜெயிச்சா மட்டும்தான் உள்ளே போக முடியும். இப்படிதான். நீங்கள் எப்படி வேணாலும், உங்களுக்கு என்ன கதை புரியுதோ, எந்த கதை பிடிச்சிருக்கோ, நீங்கள் பாகுபலி கதையை வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லையா நீங்கள் எந்த படத்தோட கதையை வச்சுக்கிட்டாலும் இதை மேட்ச் பண்ணிக்கிட்டாலும் மேட்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? கட்டப்பாலேருந்து எல்லாருமே இதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஒவ்வொரு கேண்டிலுக்கும், ஒவ்வொரு கேரக்டருக்கும், ஒவ்வொரு பிளேஸுக்கும் நீங்கள் ஒரு பேர் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் இது பண்ணலாம். இப்போ இங்கே தான் என்ன நடக்குது, சேவகர்கள் இருக்காங்க, என்ட்ரன்ஸ் வாயில் கேட், புரியுதா? அப்போ இதுக்கப்புறம் என்ன இருப்பாங்க, இந்த பக்கம் என்ன இருக்கும், அடுத்து உள்ளுக்குள்ளே ரொம்ப ஹை, என்ன சொல்கிறது, முக்கியமான பீப்புளெலாம் இங்கே தான் இருப்பாங்க. ராணி, என்ன சொல்ற, இளவரசர்கள், இளவரசிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த இந்த அஞ்சப்புறம் இந்த மாதிரி ஏரியாவில் சீக்ரெட் பிளேஸில் தான் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல தான் வாயில் காப்பாளர் இருப்பாங்க. இந்த இடத்துல விடுறது, இந்த இடத்துல போய் நாடு பிடிக்க போகிறோம், இந்த இடத்துல ஜெயிக்கிறதே கஷ்டம். நிறைய தடவை இங்கே பெரிய வார் நடக்கும். இவங்களை ஜெயிச்சா மட்டும் தான் அடுத்து போட்டிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படைகள், இது வாயிற் காப்பார்கள் வேற, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படையோட கேம்ப் இங்கே தான் இருக்கும். இதை ஜெயிச்சா மட்டும்தான் என்ன ஆகும், அந்த பேலஸுக்குள்ளே உள்ளே போக முடியும். அந்த பேலஸுக்குள்ளே தான் என்ன இருக்கும், அதிகபட்சம் ராஜா ராணி இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதனால தான் ஒரு ராணியை போய் அந்த காலத்தில் ஜெயிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயிக்கணும் அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். கிரவுண்டில் சண்டை நடந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், அந்த ராஜாவை கொண்டுட்டாங்கன்னா சின்ன படையாக இருந்தாலும் அவங்க ஜெயிச்ச மாதிரி தான். இதே கிரவுண்டில் நடக்காமல், போர் அறிவிக்காமல் திடீர்னு போர் நடந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த நாட்டோட ராணியை, இளவரசியோ ராணியோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த நாடு அவங்களுக்கு சொந்தம். தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு அந்த ராணியை கூட்டிட்டு வரணும். சில வருஷம் திரும்பவும் கொடுக்க மாட்டான். புரியுதுங்களா? இதுதான் அந்த நாட்டோட ரூல். இப்படி தான் இருந்துச்சு சட்டத்தோட, அந்த காலத்தோட போர் விதிமுறைகள் இப்படி தான் இருந்துச்சு. ராணியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா மொத்த வேலையும் முடிஞ்சு. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த ராணியை கொண்டு ரொம்ப 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 ஹை செக்யூரிட்டி பிளேஸில் தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் நீங்கள் கேரம் போர்டில் கூட பாருங்கள், ராஜா முக்கியம் இல்லை, ராணி தான் முக்கியம். புரியுதா? ராணி ஒரு இடத்துல இருக்கும், ராணியை பாதுகாக்கிறது தான் கேமே. அதில் சேவர்கள் இருக்கும், குதிரை இருக்கும், யானை இருக்கும், என்னென்னமோ சொல்கிறோம்ல செஸ்ஸில், அதே தான் விஷயம். புரியுதா? அதை தான் ஒரு கேமாக டெவலப் பண்ணாங்க. இதுதான் விஷயம். இதே மார்க்கெட் இஸ் த கேம். கேம் என்னன்னு அர்த்தம், நம்ம கேம் மாதிரி நினச்சி உற்சாகமாக விளையாடணும், ரிலாக்ஸாக விளையாடணும். கேமில் போய் பதற்றத்தோட விளையாடுவீங்களா, பிடிக்காம கேம் விளையாடுவீங்களா, புரியாமல் கேம் விளையாட முடியுமா? அதே விஷயங்கள் தான் இங்கே. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு கதையாக புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இதில் உட்காந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. தியரியாக புரிஞ்சாதான் உங்களுக்கு இது கஷ்டம். சரியா? அடுத்து என்ன நடக்குது பாருங்கள், நிஃப்டிக்கு போகலாம். நிஃப்டியெல்லாம் நம்ம பார்த்து ஒரு 2-3 நாள் ஆச்சு. ஜஸ்ட் லைக் தட் அவுட்லைனாக நான் எல்லாமே அவுட்லைனாக நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பயன்படுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அப்போ என்ன நடந்திருக்கு கவனிங்க. இப்போ இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்துட்டாங்க, கவனிங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமாக ஒரு கோட்டை போட்டு முடிங்க. இந்த கேப் அப் கேப் டவுன்லாம் ஃபில் பண்ணுங்க. அப்போ 2 இருக்குது. இப்போ வி பேட்டர்னா இருக்கா, பார்த்தா தெரியுதா, இதை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து இங்கே கொண்டு போயிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், ஏற்கனவே இதுதான் பவுண்ட்ரி. முதல்ல இந்த பவுண்ட்ரி தாண்டி வரணும். வந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து இந்த 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி என்ன ஆகும், இந்த பவுண்ட்ரியை முதல்ல உடைக்கிறதே பெரிய சவாலாக இருக்கும். கரெக்டா? இப்போ இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்து இதை தாண்டி அடுத்த பவுண்ட்ரி என்ன பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். இதை சுருக்கணும்னா அப்போ அடுத்த அப்கிரேட் என்ன, 4 ஹவர். 4 ஹவரில் அப்போ ஹை எங்கே இருக்குது கவனிங்க. 4 ஹவரில் ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதோட
இப்படி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டரி தெரியுதா, பவுண்டரி வந்து ஷார்ட் ஆயிருச்சு. அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பாருங்க ஷார்ட் ஆயிருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, இதை உடைச்சாலே ஓரளவுக்கு போதுமானது. அப்போ என்ன இருக்கு, இதோட இது. அப்போ அடுத்து 50% எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ இவங்க வந்து இவங்களோட தலையை தொடுறக்கு பையர் போய் செல்லரோட தலையை தொட்டுட்டாங்க. இப்போ செல்லர் என்ன பண்ணணும், பையரோட தலை எங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க இருந்தானே பையர் நாட்டை பிடிச்சாங்க. இவங்களை விரட்டி அடிக்கணும். இல்லாட்டி விரட்டி அடிக்க முடியலன்னா அவன் என்ன பண்ணுவான், இவன் மறுபடி இன்னும் அக்ரெசிவா இதை உடைச்சு மேலே போனானா இன்னும் இந்த எதிரி நாட்டை பிடிச்சி 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 அவனோட எல்லையை இன்னும் எந்த அளவுக்கு மேலே நாடு இருக்கோ அவ்வளோ நாடையும் பையர் வேட்டையாடிடுவான்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான் விஷயம். அப்போ என்ன ஆகுது, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸை நோக்கி வரணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், முதல்ல நிஃப்டி இந்த ரெண்டை உடைச்சா மட்டும்தான் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவ்வளவுதான் நிஃப்டி. இப்போ இதை சின்னதா வேணும்னா சின்ன ஃப்ரேமுக்கு வரைஞ்சுக்கோங்க, பெருசா வேணும்னா பெரிய ஃப்ரேமுக்கு வரைங்க. இவ்வளவுதான் கேமு, இவ்வளவுதான். என்னது இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். புரியுதா? அதனால இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு அவுட்லைனா தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரொம்ப டெக்னிக்கலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. உட்காந்து லைவ் மார்க்ல நான் வரைஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது. கரெக்டா? ஓரளவு நான் ஒரு படமா சொல்லிட்டேன்னா அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு சார்ட்டா எடுத்து அடுத்த விஷயங்களை நீங்க பண்றதுக்கு வழியை பாருங்க. அது மாதிரி இது எல்லாமே டெக்னிக்கல் தான், அது மறந்துடக்கூடாது. இதெல்லாம் வெறும் 10% தான், ஒரு என்ட்ரிக்கு தான் உதவும். இதோட மெக்கானிசமுக்குலாம் இது பயன்படாது. புரியுதுங்களா? ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 20% வேலைகள் இருக்கு, அந்த வேலையை சிறப்பாக பண்றதுக்கு தான் இதெல்லாம். ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் 80% வேலைகள் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்றதான், ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் தான் இந்த தொழிலில் ஜெயிக்க முடியும். நான் சொன்னேன்ல, இது வந்து தொழிலுங்கிறது இல்லை, இவன் தலையை இவன் தொடுவானா இவன் தலையங்கிற போட்டி. அந்த போட்டியில நம்ம ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க யாருக்கும் போட்டி நடக்குன்னு நினைக்க கூடாது. இப்ப நீங்க ஒரு செல் எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் அந்த போட்டியாளர். இப்ப புரியுதா விஷயம்? நீங்க சும்மா வந்து ஓகே செல் எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க சும்மா உட்கார முடியாது. நீங்க தான் அந்த போட்டியாளர். உங்களை தான் இப்ப கிரவுண்ட்ல இறக்கி விட்டுருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, நீங்க போய் இப்ப அவனோட தலையை தொடணும். தொடலைன்னா உங்க தலை போயிடும். தலை போயிருன்னா என்ன அர்த்தம், உங்க கேபிட்டல் காலி, ஸ்வாகா, முடிஞ்சு போச்சு. புரியுதா அப்ப விஷயம் எவ்வளவு சீரியஸான விஷயம்னு? சும்மா வேடிக்கை பாக்குறதுல, நீங்க தான் கிரவுண்ட்லயே இறங்கி சண்டையே போட்டு ஜெயிக்கவே வேணும். அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு யுக்தி தெரியணும், எந்த அளவுக்கு என்ன அந்த ஃபிட்னஸ் இருக்கணும், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நீங்க அனலைஸ் பண்ண தெரியணும், எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் நீங்க கரெக்டா அப்ளை பண்ணாதான் அவங்கள ஜெயிக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், அவன் உங்க தலையை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இதான் போட்டி. நீங்க தான் ரியலா விளையாடுறீங்க. நீங்க தான் இந்த மேட்சோட ஹீரோவே. புரிஞ்சா இப்போ? நீங்க விளையாண்டாதான் ராணியை காப்பாற்ற முடியும். புரியுதா? ராணிங்கிறது என்ன, உங்களோட கேபிட்டல். கேபிட்டலை காப்பாற்ற முடியும். இல்லாட்டி ஒவ்வொருத்தரும் ராணியை பறிய கொடுத்துட்டு கணத்துல கையை வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். புரியுதா? இதுதான் விஷயம். அதனாலதான் சொன்னேன், சும்மா இது படமா பாக்குறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இதுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் படமா பார்க்க முடியாது. அங்கே எமோஷன் வேலை செய்யணும், ரியல் வார் கிரவுண்ட் ஆரம்பிச்சிடும். அங்க போயிட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. அங்கே போயிட்டு நான் தெரியாம வந்துட்டேன் என்ன மன்னிச்சுக்கையான்லாம் சொல்ல முடியாது. காலில் விழுகிறேன் கயிறு விழுகிறலாம் விழுக முடியாது. போயாச்சுன்னா சண்டை போட்டு ஜெயிக்கணும், இல்லாட்டி உயிர் போயிடும். ரெண்டுல ஒண்ணுதான். கரெக்டா? அதனாலதான் சொன்னேன் 80% வேலைகள் கிரவுண்ட்ல தான் இருக்கு. புரியுதா? அதாவது என்ன அர்த்தம், உள்ள போனதுக்கு அப்புறம் தான் விஷயமே இருக்கு. நீங்க ட்ரேட் எடுத்த உடனே ட்ரேட் எடுத்துட்டா சூப்பர் அப்படின்னு நினைக்கிறீங்க. ட்ரேட் எடுத்த உடனே தான் 80% மெக்கானிசமே பண்ண வேண்டியது இருக்கு. புரியுதா? அதனால அதெல்லாம் கவனமா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சீரியஸா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எது எந்த அளவுக்கு பயன்படும் தெரிஞ்சு போங்க. சும்மா டெக்னிக்கலை படிச்சுட்டேன், ஓ சூப்பர் சார் உங்களை சார் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வசனம் பேசிட்டு இதை தூக்கிட்டு அப்படியே போயிடாதீங்க. ஜெயிக்க முடியாது. சொல்லி கொடுத்த நானே தான் சொல்றேன். அப்பா நீ இன்னும் முழுசா கத்துக்கல, சண்டை போடுறதுக்கு 20% தான்ப்பா ரெடி ஆயிருக்கு, கொஞ்சம் எங்கும் போயிடாதப்பான்னு சொல்றேன். போயிட்டு அப்புறம் கையை காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுட்டு வராதிங்க. கரெக்டா? அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க, என்ன சொல்றாங்கிறது தெளிவா புரியுங்க. இதுக்கு மேல வேணும் அப்படின்னா இனி ஃபண்டமெண்டல் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். சண்டையில ஜெயிக்கிறதுக்கு பயங்கர ஆயுதமே அதுதான், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் உங்களோட ஃபிட்னஸ், அதுல தான் 70-80% இருக்கு. அதான் சொன்னல, ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம் தான் 80% வேலைகள் இருக்கு. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வெறும் 20% வேலைகள் மட்டும்தான் இருக்கு. புரியுதா? அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதனால இதை வந்து என்ன பண்ணுங்க, முழுசா கத்துக்கோங்க இந்த தொழிலை. சும்மா ஏனோ தானோன்னு அறகுறையா இருக்காதீங்க. சரியா? ஒவ்வொரு வீடியோவில் நான் இதை தெளிவா சொல்லிட்டே இருக்கேன். அதனால ஒவ்வொரு வீடியோவும் தெளிவா பாருங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நீங்க மெசேஜ் பண்ணிருக்கீங்க. அது மாதிரி ரொம்ப எளிமையா இருக்கும். புரியுதுங்களா? ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், ஈஸியா அப்படி சின்ன குழந்தைக்கு ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்கிறோம். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த சேனல் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும், யதார்த்தமா இருக்கும். உலகத்திலே இவ்வளவு எளிமையா ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லி தர்ற
ஒரு சேனல் உலகத்திலே இருக்காது. அவங்க கேண்டில் எடுத்து வச்சு அதை எடுத்து வச்சு இதை எடுத்து வச்சு புரியாத மொழியை பேசி புரியாத வார்த்தையை பேசி அவங்க அதிமேதாவித்தனத்தை எல்லாம் காட்டுவாங்க. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு 5 காசுக்கும் பயன்படாது. புரியுதுங்களா? அதெல்லாம் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலாக என்ன கேட்டால் தேவையே இல்லை ட்ரேடுக்கு. அது தெரியாம கூட நீங்க போகலாம். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் சரியா இருக்கும் பட்சத்துல நீங்க தெரியாம கூட போகலாம். புரியுதா? அந்த ஃபிட்னஸும் அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெரிஞ்சதுன்னா இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். உங்களோட உங்களோட வின்னிங் ரேட் வந்து இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். இப்போ 100 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா என்ன பண்ணுறது, ஓவரால் ப்ராஃபிட் ஒவ்வொரு 3வது ட்ரேடும் உங்களோட கேபிட்டலை அழகாக க்ரோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? அதிகபட்சம் நீங்கள் தான் மேன் ஆஃப் த மேட்சாக இருப்பீங்க. நீங்கள் தான் ஓவரால் சாம்பியனாகவே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட மேட்ச் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இதை வந்து முழுசாக கற்றுக்கோங்க. இது ஒரு தொழில், இதை தொழிலாக கற்றுக்கோங்கன்னு சொல்கிறது. சரியா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.